World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஜாதகத்தை ஒருத்தர் ஆய்வில் போட்டு பலன் சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காரு. நம்ம அதை பார்ப்போம். வணக்கம், என்னுடைய பெயர் ரவிக்குமார். நான் ராயனூர்லேருந்து வந்திருக்கிறேன். அனைத்து பெற்றோர்களுக்கும் உள்ள சந்தேகம் அதுதான் நான் இப்போ கேட்க போகிறேன். பெற்றோர்கள் தான் பையனவோ பொண்ணவோ நல்லபடியாக தான் வளர்த்துறாங்க, நல்ல செல்லமாக தான் வளர்த்திட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்களும் பையங்களும் சொல்கிறதெல்லாம் கேட்குது. ஆனால் கல்யாணம்னு வர்றப்போ மட்டும் தானாக போய் விருப்பப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சில பேர் நல்ல இடத்துல நல்லதாக செலெக்ஷன் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சில பேர் மாறுபட்ட இதில் பையன் சரியில்லாத பையனை போய் கல்யாணம் பண்ணுறாங்க. பொண்ணுங்க அதே மாதிரி பசங்க பொண்ணுங்க சரியில்லாத பக்கம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது பெற்றோர் வளர்ப்பா, இல்லை கிரகபலன் சேர்க்கையா, இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சேர்க்கையா? கொஞ்சம் விளக்கமாக கூறுங்க. அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ பொதுவான கருத்தாக கேட்டிருக்காங்க. அதாவது குழந்தைங்களை நம்ம வளர்க்குறோம், பெற்றவங்களோடது சரியில்லையா, அல்லது கிரகத்தோடதா, அல்லது நண்பர்களுடைய சேர்க்கை சரியில்லையா அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இது மூணுமே சார்ந்து தாங்க அந்த நிகழ்வுகள் தவறாக நடக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு பெற்றோர் நம்ம இருக்கோம் இல்லைங்களா, இவங்க கரெக்டான பருவத்தில் போய் அந்த குழந்தைங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரி 18 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே திருமணம் பண்ணாங்க. நடந்ததுங்களா? இப்போ மேபி நமக்கெல்லாம் கூட அப்படி தான் நடந்திருக்கும் இல்லையா? ரெண்டாவது அன்னைக்கு இப்போ கல்யாணம் போய் பார்க்குறோம், பொண்ணு பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாப்பிள்ளையோட குடும்பத்தையும் பொண்ணோட குடும்பத்தையும் அவங்க ஆராயிறாங்க. என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, நம்மளோட தகுதிக்கு ஏற்றவங்களா, வசதி வாய்ப்பாக, குணம் எப்படி எல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி யாரும் அப்படி பார்க்குறது கிடையாது. முதல் காரணம் பெற்றவங்க தான். ரெண்டாவது அன்றைக்கி உறவுகளோட ஒற்றுமை இருந்துச்சு. புரியுதுங்களா? சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா இதெல்லாம் அழைச்சிட்டு போனாங்க, கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு கல்யாணத்துக்கு காது குத்து, சீமந்தம், வளகாப்பு எல்லா விஷயத்துக்கும் குடும்பத்தோடு போனாங்க. அப்போ யாருக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணுன்ற விஷயங்கள் தெரிஞ்சுது, நல்ல புரிதல் இருந்துச்சு. அப்போ அந்த குழந்தை கல்யாணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இவங்களுக்கெல்லாம் அது செய்யணுமா பண்ணணுமா அப்படின்ற ஒரு விஷயங்களும் இருந்துச்சு. அதுவும் நல்லா இருக்கும். அதை இன்றைக்கி நம்ம யாரும் அழைச்சிட்டு போகிறது கிடையாது இல்லைங்களா? அடுத்து மூணாவதாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நண்பர்கள் அப்படின்றது, கூட்டாளி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கூட்டாளின்னு சொல்லக்கூடிய கிரகமே புதன் தான். அறிவு கூர்மைக்கு உண்டான கிரகம் புதன் பகவான் தான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெற்றவங்கள்ட்ட கிடைக்காத அன்பு இருக்குல்ல, ஒரு பிள்ளைகிட்ட இப்போ 20 வயசு பொண்ணுன்னா நம்ம உட்காந்து அந்த பொண்ணுக்கு மனசு என்ன, நம்ம 20 வயசை கடந்து தானே வந்திருப்போம். அந்த பொண்ணுக்கிட்ட யாராவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிறாங்களா? இல்லை இல்லை, நல்லா தான் வளர்த்துருக்கீங்க, வேலைக்கு போகிறீங்க, செய்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இப்போ அம்மா அப்பா வேலைக்கு போயிடுறாங்க. காரணம் என்ன? பிள்ளைங்களுக்காக தான் பிள்ளைங்களுக்காக தான் வேலைக்கு போகிறேன், பிள்ளைங்களுக்கு தான் செய்கிறேன். ரைட்டு. வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிள்ளைகிட்ட உட்காந்து கண்ணு சாப்பிட்டியா, படிச்சியா, உனக்கு என்ன தேவைன்னு யாராவது கேட்குறாங்களா? எதுவுமே கேட்கறது கிடையாது. அப்போ பெற்றவங்களும் ஒரு காரணமாயிட்டாங்களா? அடுத்து உறவு முறைகள் நம்ம சொல்லி தர்றதில்லை, இல்லை நாகரிகம் வளர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள் எதுவும் போகிறதில்லை. அடுத்து நண்பர்கள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம எங்கேயும் கிடைக்கல அங்கேயும் கிடைக்கல, பெற்றவங்க உறவு ரெண்டும் கிடைக்கலனா மட்டும்தான் நண்பர்களை தேடி போகுது குழந்தை. அப்போ அந்த நண்பர்கள் நல்ல நண்பனாக அமைச்சிட்டா ஓகே, கிடச்சிருது நல்ல லைஃப். அதே நண்பன் நல்ல நண்பனாக அமையலை அப்படின்னா அங்கே வாழ்க்கை மாறுது. அப்போ தன்னோட தாய் யார் கூட ஃப்ரெண்டு, அவங்களோட ஃப்ரெண்டு எப்படி இருக்காங்க, பழக்கவங்க எப்படி இருக்காங்க, அதை பார்த்து தான் தன்னோட குழந்தையும் நண்பரை தேர்ந்தெடுக்கும். அதே மாதிரி தகப்பனாரும் நல்லவரா கெட்டவரான, அப்பா எப்படி பேசுகிறாரு, அப்பா எப்படி பழகிறார், அதை பார்த்து தான் ஒரு ஆண்மகனும் ஃப்ரெண்டை தேர்ந்தெடுப்பான். அப்போ இவங்க 2 பேரும் கரெக்டாக இருந்தால் எல்லா கிரகங்களும் வந்துருச்சுங்களா? இப்போ இதில் கிரகத்தில் பொருத்தத்துக்கே போகிறோம், ஜாதகம் பார்க்குறோம், பொருத்தம் செய்கிறோம். அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜோதிடர் நல்ல அனுபவம் உள்ளவரா, அவர்கிட்ட திறமை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து போனீங்கன்னா பரவாயில்ல. இப்போ நீங்கள் போய் பார்க்குறது என்ன, ஜோதிடர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அதிகமாக கேட்குறது கிடையாது, உங்களோட சௌரியத்துக்காக. புரியுதுங்களா? இது தவறாக இருக்குது அப்படின்னா உடனே ஜோசியரை நீங்களே மாற்றி பேச வச்சுருங்க. உங்கள் சூழலை கொண்டு வந்து இந்த சூழல் இப்படி இப்படின்னு அவர்கிட்ட சொல்லி நீங்களே சம்மதிக்க வச்சுருங்க. அப்போ ஜோதிடரும் ஒரு காரணம் தான். புரியுதுங்களா? அப்போ ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் நல்வழி நடத்துறதுக்கும் இந்த 4 பேர் காரணம். அம்மா அப்பா, நண்பர்கள், நவகிரகம், ஜோதிடர். ஆமாங்களா? அடுத்தது என்னோட மனக்கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கும், அந்த 5. அப்போ அந்த பஞ்சபூத தத்துவங்களோட நன்மைகள் செயல்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தையோட திருமண லைஃபாக இருக்கட்டும், எதிர்கால வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா சிறப்பாக அமையும். இல்லைன்னா வராது. இதில் நீங்கள் பெற்றவங்களையும் குறை சொல்ல முடியாது, கிரகங்களையும் குறை சொல்ல முடியாது, நண்பர்களையும் குறை சொல்ல முடியாது. இப்போ நீங்கள்லாம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு நேரம் சரியில்லை, கிரகத்து மேலே போய் போட்டுருவீங்க. சரியா? இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தது ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணுவோம்.
சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்தா ஓடி போய் கல்யாணம் பண்ணுவோம் சொல்லுவோமா? ஆமாம். 5ஆம் இடத்துல சந்திரன் தான் விரும்பி தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவோமா? எந்த வயசுல விரும்பி கல்யாணம் பண்ணுங்க? அது 18 வயசுக்குள்ள பருவத்தில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது விரும்பி கல்யாணம் பண்ணாது. பருவத்தை விட்டு போட்டு 18 வயசுல கல்யாணம் பண்ண பொண்ணை போய் 28 வயசுல கல்யாணம் பண்ணால் அது விரும்பி தான் கல்யாணம் பண்ணும். இது யாருடைய தப்பு? அவ்வளோதானே. இப்போ உங்களுடைய கேள்வி வேறு விளக்கம் கிடைச்சதா இல்லையா? கிடைச்சிருக்கு. சரி, கிரகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும் மாற்று இதில் கல்யாணம் பண்ணுறது. இப்போது லக்னம் 7ஆம் பாவம் களத்திரஸ்தானம். அந்த 7ஆம் பாவத்துக்கு உண்டான கிரகம் 6, 8, 12 மறைஞ்சிருக்கா அப்படின்னு பாருங்க. சரியா? அப்போ 6ஆம் இடம் சிறு பிரச்சனை, 8ஆம் இடம் ரகசியம். அப்போ அந்த 7 களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ தொடர்புல இருந்தால் தான் ரகசியமான கல்யாணம். 12ல் போய் வச்சுன்னா ஓடி போய் கல்யாணம். சரி, ஓடி போய் கல்யாணம் பண்ணுற அமைப்பு இருக்குது, அதை மாற்ற முடியுமா? முடியாது. மாற்றலாம், கம்பல்சரி மாற்றலாம். அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டால் அப்போ அந்த பொண்ணுக்கு இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதோட திசா புத்திகள் இருக்கு இல்லையா, அது அந்த அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு என்ன திசை புத்தி நடக்குது, அந்த திசா புத்திக்கு உண்டான கிரகம் லக்னத்துக்கு எப்படி இருக்குது, அவர் பாதகாதிபதியா, யோகாதிபதியா, மாரகாதிபதியா, பாக்கியாதிபதியா, பஞ்சமாதிபதியா பார்த்தோம்னா நம்ம தாராளமாக மாற்றலாம். அப்போ அத்தனை வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு வெயிட் பண்ணால் ஓகே, நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் காப்பாற்றலாம், உண்டு. வேறு என்ன கேள்வி? பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க, விவகாரத்தாகுது. பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது ஏன் விவகாரத்தாகுது? அதாவது 10க்கு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, மேக்ஸிமம் பார்க்குறது எல்லாமே 10க்கு 10 பொருத்தம் தான். இந்த பஞ்சாங்கத்தில் இருக்க பொருத்தம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த 10க்கு 10 பொருத்தம் பார்க்கக்கூடிய கல்யாணங்கள் சிறப்பாக இல்லை அப்படின்றத உங்களுடைய கேள்வி. அதாவது களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அந்த பொண்ணோட ஜாதகத்திலையும் பையனோட ஜாதகத்திலும் நல்லா வலுவாக இருக்காங்களா, வலு இல்லாமல் இருக்காங்களா, இன்னும் சொல்ல போனோம்னா திருமணத்தில் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னா இல்லற வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருக்குது, எல்லாம் நீங்கள் பொருத்தம் தான் பார்க்குறீங்க, யாரும் இல்லறன்ற ஒன்று விஷயத்த பார்க்கவே இல்லை. சரிங்களா? ஒன்றுமே வேணாம், செவ்வாய் பகவான் தான் வீரியக்காரகன். அப்போ அவர் போய் கெட்டு போயிட்டா அப்புறம் அந்த ஆண்மனுக்கு எங்கே வீரியம் இருக்கும்? இப்போ வீரியம் இல்லைன்னா என்ன பண்ணும்? அந்த பொண்ணு தன்னுடைய கணவரை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு ஆடவனை தானே தேடும். இதுவே பொண்ணுக்கு வீரியம் கெட்டு போச்சுன்னா அந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொருத்தரை தானே தேடும். அதை நீங்கள் பொருத்தம் பார்க்குறப்ப கரெக்டாக பார்த்தா கிடைக்கலாம்ல. புரியுங்க? மேக்ஸிமம் செவ்வாய் எடுத்துக்கோங்க. செவ்வாய் பகவான் தான் ஆண் உண்டான கிரகம். அப்போ அந்த செவ்வாய் வலுவாக இருந்துட்டா கணவனாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாரும் திசை மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா? ரெண்டாவது, இன்றைக்கி பிரிஞ்சு போகிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சொசைட்டியில் பொருளாதாரன்றது ஒன்று தான். எனக்கு மேக்ஸிமம் பாருங்கள், ஆண்களோட பெண்கள் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க இல்லையா? அந்த சம்பாதித்தல்ன்ற ஒரு விஷயம் போனனால தான் நீங்களே கணவனே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வேலைக்கு போய் சம்பாரித்து பொழைச்சிக்கிறேன் அப்படின்றதான். இதுக்கு முதல் காரணம் பெற்றவங்க தான். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது, பையன் இருக்குது, நான் அம்மான்ற ஸ்தானத்தில் இருக்கேன். அப்போ அந்த பொண்ணோட பருவம் வர்றப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பான படிப்பை கொடுங்க. சரிங்களா? அதாவது ஆணுக்கு பெண் சரிசமம்னு சொல்லி போய் ஆம்பளை பையன் படிக்கிற படிப்பெல்லாம் இன்றைக்கி பொம்பளை பிள்ளைங்க எடுத்தாச்சு. புரியுதுங்களா? போய் பார்க்குறேன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப குழந்தைய யார் பார்த்துக்குவா, அந்த கணவரை யார் பார்த்துப்பா, இதெல்லாம் பெற்றவங்க யோசிக்கணும் இல்லையா? இன்றைக்கி பெற்றவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? வருமானன்றது ஒன்று கிடைச்சது, என் பிள்ளை சொந்த காலில் நிற்கணும். சொந்த காலில் நிற்கிறது தப்பு இல்லை, பாதுகாப்பான சொந்த காலில் நின்னா போதுமானது. அப்போ அதுதான் அன்றைக்கே சொன்னாங்க, பெண்களுக்கு என்ன படிப்பு உகந்தது அப்படின்னா பேங்க்கு, டீச்சரு, இந்த 2 லைன்லையும் இருங்க, பிள்ளைங்களையும் பார்த்துக்கலாம், படிப்பையும் பார்த்துக்கலாம். அதாவதுங்க படிப்பு அப்படின்றது ஒரு கண்ணாடி மாதிரி. சரிங்களா? அது எப்போ தேவையோ அப்போ போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா கழட்டி வச்சிடலாம். சரிங்களா? வேறு என்ன டவுட்? வணக்கம். கர்மான்னு சொல்கிறாங்க. கர்மா அவங்களோட முன்பிறவியை சார்ந்ததா இல்லை நம்ம முன்னோர்களோட முன்பிறவியை சார்ந்து வருதா? கர்மா அப்படின்றது ஃபஸ்ட்டு என்னன்னு, கர்மா அப்படின்னா என்ன, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்மானா என்ன? கர்மானா முன்னாடி செஞ்ச பாவங்களோட விளைவு. பார்த்தேன் நல்லது செஞ்சுருந்தாங்க, நம்மளுக்கு நல்லது நடக்கு. அது ஏதாவது கெடுதல் செஞ்சு போனாங்க, அது நம்மளை பாதிக்கும். அதான் இல்லை, அது யாரை சார்ந்து வருது? சப்போஸ் நம்மளோட முன்பிறவியில் செஞ்ச கர்மா தொடர்ந்து வருதா, இல்லை நம்ம முன்னோர்களோட இது தொடர்ந்து வருதா அப்படிங்கிறது. ரைட். அதாவது இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஜோதிடர்கள்ட்ட போனப்போ எனக்கு நல்லது நடக்கலனாலும் ஒரே வார்த்தை, அது உன்னுடைய கர்மா அப்படின்றாங்க இல்லையா? இப்போ நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னாலும் அது உன்னுடைய கர்மா அப்படின்றாங்க. அப்போ அந்த கர்மான்ற விஷயத்துக்கு ஏதாவது உருவம் இருக்கா? அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? தெரியாது இல்லையா? நம்மளோட செய்யக்கூடிய செயல்கள் மட்டும்தான் அதை பிரதிபலிக்கும். சரிங்களா? ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி சூழல் நம்ம எடுத்துப்போம். இப்போ ஜஸ்ட் நவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கே போகிறோம். சரிங்களா? கோயிலுக்கு போகிறோம், நமக்கு 1008 பிரச்சனை இருக்கும், நம்ம அதை தீர்க்கலான்னு தான் அங்கே போகிறோம்.
ஆனால் நல்லா அங்கே யாரோ ஒருத்தர், அவர் யாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம யாருன்னு அவருக்கு தெரியாது, சரிங்களா? ஏதோ ஒரு சூழலில் வந்து அம்மா எனக்கு பசிக்குதுமா சோறு போடுங்க, இல்லைன்னா ஏதோ 10 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குறாருல, ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட கையேந்துறாங்கல்ல, கையேந்துறப்போ என்னால் என்ன முடியுமோ அந்த தர்மத்தை நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே, புரியுதா? அந்த தர்மத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நம்மளுடைய கர்மா. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாருமே நல்ல கௌரவமான வாழ்க்கை தான், யாரும் கௌரவ குறைச்சல் கிடையாது, அவங்கவுங்க தகுதிக்கு போல. என்னைக்கு ஒரு மனிதன் வந்து முகம் தெரியாத ஒருத்தட்ட ஒரு யாசகம் கேட்குறாரோ அவர் தான் நம்மளுடைய கர்மா. புரியுதுங்களா? நம்ம கொடுத்துட்டோன்னா நிவர்த்தி, கொடுக்கலன்னா அதுதான் கர்மா. புரியுதுங்களா? ஏன் இப்போ 1 ரூபா கொடுக்குறதுனால நம்ம குறைஞ்சி போகிறது கிடையாது. நீங்கள் ஒன்றுமே வேணாம், ஒருத்தட்ட போய் கையேந்து நின்று பாருங்கள், அந்த மனசு சொல்லும் பார்த்தீங்களா, அதுதான் கர்மா. எங்கள் பாட்டா செஞ்சதோ முப்பாட்டா செஞ்சதோ எங்கள் அப்பா செஞ்சதோ நான் செஞ்சதோ கர்மா வினை கிடையாது. அந்தந்த சூழலில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நிகழ்வுகள் மட்டும்தான் கர்மாவை தீர்மானிக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ஜாதகத்தில் போய் கொண்டு கொடுத்தோன்னே சொல்லுவாங்க, உனக்கு வாழ்க்காமையில் இது உன்னோட கர்மா, நீ போய் கழிச்சிட்டு வான்னு சொல்கிறாங்க. அதை கழித்து என்ன நல்லது நடந்திருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் போய் 10,000 ரூபாய் கொடுத்து கழிக்கிறீங்க, ஒரு கோவிலுக்கே போகிறீங்க, அல்லது திதி கொடுக்குறீங்க, தர்ப்பணம் பண்ணுறீங்க, ஹோமம் பண்ணுறீங்க, இது நிவர்த்தின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? அப்போ அந்த கர்மா நிவர்த்தி அப்படின்றது என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரிய குழந்தையாலும் சரி. இப்போ மேக்ஸிமம் கல்யாணம்னா 60 வயசு உள்ள ஒரு ஜீவன் வீட்டில் இருப்பாங்க, அது அப்பாவாக இருக்கலாம், இல்லை அப்பாவோட அப்பாவாக இருக்கலாம். அப்போ அது வந்து 6ஆம் இடம், யாருக்கோ பட்ட கடன் நிவர்த்தி ஆகுது. உங்கள் குடும்பத்தில் 60 வயசுக்கு மேலே உள்ள ஒருத்தர் இருந்தாருன்னா 6ஆம் இடத்துல நான் பட்ட கடன், உங்ககிட்ட பட்ட கடன் நிவர்த்தி பண்ணிட்டேன் அப்படின்றது ஒரு கர்மா. 7ஆம் இடம் இருக்குது, 7ஆம் இடத்துல போய் ஒரு விஷயம் நடக்குதுன்னு 70 வயசுக்கு மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தொழில்னால மனைவினால் உள்ள கர்மா நிவர்த்தி ஆகுது. 60 வயசுலேருந்து 70 ஆண்டுகளுக்கு உள்ளது. அடுத்தது 80 வயசில் உள்ள ஒரு ஜீவன் இருந்தாங்க அப்படின்னா அதுதான் பெரிய இருக்கிறதுலே மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த மனிதனை பார்த்துட்டாலே நமக்கு எந்த ஜென்மாவுமே கர்மாவே வராது. அதான் சொல்லுவாங்க, 1000 பிறை பார்த்தவங்க தான் 80 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ தாத்தா பாட்டின்ற ஒரு பேர் வந்துடுதா, கொள்ளு பாட்டின்ற ஒரு பேர் வந்துடுதுங்களா, அப்போ அந்த கர்மாக்கள் அழிக்கப்படுது. அதுவே 90 வயசில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் ரொம்ப சக்தி வந்தது, அவங்களுக்கு எல்லா பாக்கியங்களுமே அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும், வம்சாவளியில் கிடைக்கும். இதை மேக்சிமம் யார் பண்ணுறாங்கன்னா நம்ம இந்துக்கள் சமுதாயத்தில் அவ்வளோக்கா கிடையாது. காரைக்குடி சைடு நாட்டுக்கோட்டை செட்டியார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இதை கடைப்பிடிக்கிறாங்க. 60 வயசில் மறுபடியும் திருக்கல்யாணம் ஒன்று பண்ணுறாங்களா, 60ஆம் கல்யாணம்னு ஒன்று பண்ணுறாங்களா, சஷ்டி பூர்த்தின்னு சொல்கிறாங்களா, 70 சப்தமின்னு சொல்கிறாங்களா, 80 ஒன்று பண்ணிக்கிறாங்களா. நீங்கள் இவங்களெலாம் எடுத்து பாருங்கள், பூர்வீக சொத்து அப்படியே நல்லா அரண்மனை மாதிரி இருக்கும். அவங்க வம்சத்தில் யாருக்குமே நல்லா தெரிஞ்சு 2 கல்யாணம் கிடையாது, ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் கலந்து தான் பிறக்கும், யாரும் விபத்தில் மரணம் அடைஞ்சவங்களே மேக்சிமம் கிடையாது. இதுதான் கர்மா. புரியுதுங்களா? ஜாதகத்தில் இருக்கே நீங்கள் போய் கழிச்சிட்டு வாங்கன்னு சொன்னால் தயவுசெய்து யாரும் நம்பாதீங்க. அந்த தருணம் இந்த நிமிஷத்தில் என்கிட்ட இருக்கா இல்லையா, அதுதான். இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிவபெருமானை இதை உணர்த்துறதுக்கு தான் பிச்சாண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேஷத்தில் திருநள்ளாறில் போய் இருந்து உணர்த்தினர். புரியுதுங்களா? இதை படித்தேன். வேறு எது விளக்கம் சரியாக இருக்கா, என்ன வேணும்? பிறப்பு ஜாதகத்தில் வந்து 2 கிரகம் ஒரே சேர்க்கைக்கு ஒரே இதில் இருக்குது, அது இருக்கக்கூடாது, நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கிறாங்க. பரிகாரம் பண்ணால் சேர்க்கை மாறப்போகுதா? இப்போ ஒரு பிறப்பு ஜாதகத்தில் இப்போ ஒரு கட்டத்தில் 2 கிரகம் அமைஞ்சிருது, அது எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும், தப்பு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. அது எந்த பாவகம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு லக்னம் சொல்லுங்கள், மீன லக்னம். மீன லக்னத்துக்கு எந்த இடத்துல 2 கிரகம், 7ஆம் இடத்துல 2 கிரகம் இருக்கு. மீன லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும். பாதகாதிபதி பாதகத்திலே இருக்காரா? 3 குடைவரும் 8 குடைவரும் சுக்கிரன் போய் பாதகத்தில் உட்காந்துருக்காரா? அப்போ ஆல்ரெடி இவருக்கு திருமணத்தினால பிரச்சனை வந்தே தீரணும். அப்போ அது லேட்டு, காலம் கடந்து திருமணம் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை எதுவுமே வராது. காலம் கடக்காமல் பண்ணாதான் அந்த சுக்கிரனுக்கு உண்டான விஷயத்தையும் புதனுக்கு உண்டான விஷயத்தையும் வரும். அதாவது 2 பேர் இருக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. 5 பேர் இருக்கிறப்ப தான், ஏன்னா ஒரு ராசியில் 3 நட்சத்திரம் தான் இருக்கும், அந்த 3 கூட சொல்ல முடியாது, 2.25 நட்சத்திரம் தான் இருக்கும். அப்போ ஒருத்தர் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பாங்க, இனி ஒருத்தர் இன்னொரு நட்சத்திரம், அப்போ அதற்குண்டான பலன்கள் கொடுக்கும். நிறைய பேர் இருக்கிறப்ப தான் அது கொடுக்காது. அதனால 2 கிரகங்கள் இருக்கலாம், தப்பே கிடையாது. மீன லக்னம் தான். ரிஷபத்தில் வந்து 4 ராசி இது கிரகங்கள் இருக்குது, சனி சந்திரன் செவ்வாய்
சனி சந்திரன் இப்போ உங்களோடது வந்து மீன லக்னம். சரிங்களா? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த இது பிறந்திருக்கோம்ல, என்ன ஜென்மாவில் பிறந்திருக்கோன்னு தெரியுமா? நம்ம எதற்காக பிறந்திருக்கோம் தெரியாது. நம்ம பிறந்திருக்கோம் அவ்வளோதான். நம்ம சொல்லுவோம் என் குழந்தைங்களை பார்த்துக்கணும், எங்கள் வீட்டுக்காரை பார்த்து, இதுக்கு தான் இல்லைங்க. அதாவது நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஜென்மாவில் பிறந்திருப்போம். சரிங்களா? அப்போ அந்த ஜென்மா அப்படின்றது ஒன்று இருக்கும். மீன லக்னத்தில் பிறந்துட்டாங்கன்னா நீங்கள் மோட்சத்தை தேடி ஓடுறீங்கன்னு அர்த்தம். சரியா? ரைட்டா? அடுத்து உங்களுக்கு சந்திர பகவான் எங்கே இருக்கார்? 3ஆம் இடம். அவர் பாருங்க, அவர் எதை தேடி? கர்மாவை தேடி ஓடுறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இந்த மோட்சமும் கர்மாவும் எப்படி இருக்கு? அப்போ உங்களுடைய வம்சத்தில் என்ன வினைனாலும் நமக்கு பாக்கியங்கள் கிடைக்கலனா, இறந்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய தார்மீக கடமைகளை சரிவர செய்யாமல் இருந்திருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த பாதிப்பு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்கு. இந்த ஜென்மத்தில் செய்யாமல் இருக்காங்க. முன்னாடி செய்யாமல் இருந்ததை இப்போ நிவர்த்தி பண்ணுவதற்கு தான் வரும். இப்போ என்னென்ன கிரகம் இருக்குங்க ரிஷபத்தில்? ரிஷபத்துலங்களா? சனி சந்திரன். ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் சனி பகவான் இருக்கார். புரியுதுங்களா? மீன லக்னத்துக்கு 12 குடைவரும் 11 12 குடைவர். புரியுதுங்களா? அப்போ இது யாரோ ஒருத்தர் தான் பூர்வ ஜென்ம கர்மாவனையில் 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம். புரியுதுங்களா? அப்போ உங்கள் வம்சத்தில் சம்பாரிச்சிருப்பாங்கள்ல, தொழில் மூலிமா லாபம், அடுத்தவனை வேதனைப்படுத்தி அவனுக்கு சம்பளம் கொடுக்காம நான் மட்டுமே சுயமாக லாபத்தை வச்சுருக்கேன் பாருங்க, அதுதான் அந்த கர்மா. அது எங்கே போய் உட்காந்துருக்கு? 3ஆம் இடத்துல. அப்போ இந்த குழந்தை முயற்சி பண்ணது வேலைக்காக, அந்த வேலை கிடைக்கல, சந்தோஷம் கிடைக்கல, அதுதான் அந்த கர்மாவுடைய பலன். ரைட்டுங்களா? இது எங்கே போய் உட்காந்துருக்கு? நிலத்தத்துவத்தில் உட்காந்துருக்கு. அப்போ அந்த நிலத்தத்துவத்தை பிடிச்சிங்கன்னா உங்களோட ரிசல்ட் கிடைச்சிரும். அடுத்து சனி சந்திரன், சந்திர பகவான் 5ஆம் இடம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். அதே மாதிரி சந்திரனா தாய். அப்போ பூர்வீகத்தில் அம்மான்ற ஒரு உறவை சரிவர பார்க்கல, மன வேதனைப்பட்டிருப்பாங்க. அந்த அம்மா அழுது கண்ணீர் விட்டு வேதனைப்பட்டு போயிருப்பாங்க. அப்போ இறந்ததுமே அண்ணன் தண்ணி இல்லாமல், சோறு இல்லாமல், சுகமாக இல்லாமல் மன வேதனைப்பட்டு அந்த கர்மாவை இந்த பொண்ணு வந்து நிவர்த்தி பண்ணணும். சரிங்களா? ரைட். அடுத்து செவ்வாய் வந்து 2 குடையரும் 9 குடையரும். குடும்பம், பாக்கியம், வருமானம். அப்போ என் குடும்பத்துக்குள்ள வருமானம் இல்லை, பாக்கியம் இல்லை, அதற்காக முயற்சி பண்ணது இந்த குழந்தை தேடிக்கிட்டே இருக்கு. அப்போ இதுக்கு முட்டுக்கட்டை யாரு? ஒன்று தந்தையாக இருக்கணும், இல்லைன்னா குடும்பமாக இருக்கணும். அவங்க 2 பேரும் சரியாக இருந்தால் இந்த கிரகம் சரியாக போயிடும். அப்போது இந்த பிரச்சனைன்னு தெரியுது, ஆனால் நம்ம அந்த உறவை பலப்படுத்திக்கிட்டோன்னா ஜெயிச்சிடலாம். அடுத்து இன்னொரு கிரகங்க, செவ்வாய் சந்திரன். தமிழ் சித்திரை மாதம். பரவாயில்ல. 4 கிரகம் சொன்னீங்க. சனி பகவான், சந்திரன், செவ்வாய், இன்னொன்று தெரியல. ரைட், ஓகே. சுக்கிரன் ஆட்சியில் தான் உட்கார்ந்துருக்காரு. புரியுதுங்களா? சகோதரத்தினாலே பிரச்சனை, இளைய சகோதரத்தினாலே சிறு சிறு பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படின்றது வரும். ஒன்று கம்பாரிஷன், ஒன்று மூத்த குழந்தைனால கம்பாரிஷன், இல்லை இளைய குழந்தைனால கம்பாரிஷன், இதுதான். அப்போ அதை நம்ம சரி பண்ணிட்டா ஓகே, ஜெயிச்சிடலாம். எல்லாம் இதில் அமைஞ்சிருச்சு. ஆனால் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. குரு தனியாக இருக்காரு, புதன் தனியாக இருக்கிறாரு, ராகு கேது எல்லாமே தனித்தனியாக. இப்போ குரு எங்கே இருக்காரு உங்களுக்கு? தனுசுல இருக்காரு. குரு தனுசுல, அதாவது மீன லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது நம்ம எல்லாருமே ஒரு விஷயம், இப்போ கர்மான்ற ஒரு விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கோம். அந்த கர்மாவுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து கர்மம் பண்ணக்கூடிய பாக்கியம் இருக்கா இல்லையான்னு உணர்த்துறது தான் இந்த குரு பகவான். புரியுதுங்களா? 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா உடனே நீங்கள் சந்திச்சிருக்கலாம், இல்லது உங்கள் குழந்தைகளுக்கு இந்த நிகழ்வு வரும். என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு மன வேதனைப்படக்கூடாது. 10ஆம் இடத்துல இருந்து குரு திசா புத்தியும் அந்தரமோ அல்லது பருவம் வர்றப்ப பார்த்தீங்கன்னா மனிதன் சந்திக்கக்கூடாத ஒரே விஷயம் மட்டும் என்னன்னா, தான் இறந்து கை நீட்டுவதற்கு பதிலாக தன் மகள் இறந்து கை நீட்டுகின்ற அபாக்கியத்தை சந்திச்சிருக்கணுன்றது விதி. உங்களுக்கு அந்த விதி நடந்ததா? உங்கள் குழந்தைங்க ஏதாவது இறந்து போய் கை உங்களுக்கு குழந்தைங்க இறந்துதா? குழந்தைங்க இறக்கல. சரி, உங்கள் வீட்டுக்கார், அதாவது இந்த குழந்தையோட அப்பா, நான் கொல்லி வைக்கிறதுக்கு பதிலாக வேற யாராவது கொல்லி வைக்கிறது, எங்கள் அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்யலை, அப்பா மகனுக்கு செய்ய வேண்டிய பாக்கியம் உங்கள் வம்சத்தில் யாருக்காவது நடந்திருக்கும்? இருந்திருக்கா? இதுதாம்மா கிரகம் தனிச்சு நிற்கிறது. அதனால தான் சொல்லியிருக்காங்க 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது நிற்கணும்னு. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் தனிச்சு நிற்கக்கூடாது. அந்தணன் தனித்து நிற்க அந்த ஸ்தானம் கெடும். அப்போ உங்களுக்கு காலபுருஷம் எதில் நின்னாலும் அந்த பாவகம் காலபுருஷ தத்துவப்புறம் 9ஆம் இடமா தனுசு. இப்போ உங்களை வம்சத்தில் பாக்கியமே சிறப்பு இல்லையே, ஆண்மகன் யாருமே சிறப்பா இல்லையே. புரியுதா? அப்போ அங்கே வந்துருச்சு. எங்க இதோட முடிஞ்சிருச்சு ஜெனரேஷன். இல்லை
புரிஞ்சுதுங்களா? இவ்வளவே தான். இதுதான் அந்த கர்மாவுடைய டாபிக். அதனால் நம்மளை வந்து ஒரு செயல் செய்கிறது தான். இப்போ நம்மளே கேட்குறோம், கோயிலுக்கு போகிறாங்க, ஒரு 10 பேர் வராங்க, 10 பேருமே கொடுக்க முடியுமா? நம்ம மனசு சொல்லும், அந்த இடத்துல உள் உணர்வு சொல்லும். ஒரு முகத்தை பார்த்த உடனே சொல்லலாம் அவங்க அந்த அதாவது அந்த உணர்வு வந்து அவங்க சந்திக்கிறவங்களுக்கும் அந்த தருணத்தில் இல்லைன்னு சொல்கிறாங்களா, அது ஒரு தொடர்பு தான். புரியுதுங்களா? இன்னொரு விஷயம், கர்மான்ற டாப்பிக்கே வருவோம். இப்போது இறந்து போகிறாங்கல்ல, ரோட்டில் போனால் போகுது, பக்கத்தில் உறவு இருக்காங்க இறக்குறாங்கல்ல, ஏன் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கலந்துக்க முடியல? இதுவே தூரத்தில் இருக்காங்கல்ல அவங்களுக்கே நம்ம கலந்துக்கிறோம். அதுதான் கர்மா. சரியா? ஒன்றாவே இருக்கலாம், மாலை போட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம், வெளிநாடு போயிருக்காங்க, அங்கே இருங்க. சொந்தம் பந்தம் இந்த 2 தான் நம்மளுடைய நன்மை தீமைகளை சேர்க்கும். சரிங்களா? சொந்தன்றது திருமணத்தில் வர்றது சொந்தம், பந்தன்றது கர்மாவில் வர்றது பந்தம். புரியுதுங்களா? ஏதோ ஒரு ஜென்மத்தில் என்னைக்கோ அது தெரியாது, அந்த ஜென்மத்தில் தொடர்பு இருந்தால் தான் ரோட்டில் போகிற ஒரு பிரேதத்துக்கும் நம்மளும் தொடர்பு வருவோம். அது நிவர்த்தி. பக்கத்தில் இருக்கான், பக்கத்தில் இருக்கிற என் சொந்தக்காரனே இறந்து போயிட்டான், ஆனால் அட்டன் பண்ண முடியல, அது கர்மா கிடையாது. உனக்கு எனக்கு சொந்தமே இல்லை. அப்போ எல்லாம் வழக்கில் சொன்னது தான், நம்ம எதுவும் புதுசாலாம் நான் கண்டுபிடிக்கல, இதெல்லாம் என் குருநாதர் சொல்லி கொடுத்தது தான். சொல்லுவாங்க, உறவில் சண்டை போட்டுட்டா சொல்லுவாங்க, நீ செத்தா நான் என்ன வச்சு தலை விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. உறவு அத்துக்கிறேன்னு சொல்கிறாங்களா, இந்த செயல்கள் தான். யாரோ தெரிய ஒருத்தர் போயிட்டு வந்தா, ஐயோ போயிட்டு வந்துட்டா, சில பேர் குளிக்கிறாங்கல்ல, இதுதான் கர்மா. கர்மான்றது நம்ம செய்யக்கூடிய நிகழ்வுகள் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு உருவம்ன்றதெல்லாம் கிடையாது, செயல்களும் கிடையாது. ஒரு கஷ்டப்படுறனா கர்மாலாம் கிடையாது. சொல்லுவாங்க, போன ஜென்மத்தில் பட்ட கடனை உங்கள்கிட்ட தீர்க்க வந்திருக்கேன். இந்த வார்த்தைகள் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆமாங்களா? ரைட். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? கேளுங்க கேளுங்க. பெரிய பொண்ணு புரட்டாதி நட்சத்திரம், தனுசு லக்கணம். ஃபஸ்ட்டு வந்து குருதசை, பூரட்டாதி தனுசு லக்னம், தனுசு லக்கணம், கும்பராசி. ஃபஸ்ட்டு வந்து குருதசை நடந்தது. குருதசையில் வந்து படிப்பு வந்து சுமாராக தான் வரும்னு சொல்லிட்டு நான் ஜாதகம் அதிகமாக பார்ப்பேன். பார்த்துட்டு இருக்கனால என்ன சொன்னாங்கன்னா, குருதசை வந்து சரி இருக்காது, படிப்பு சுமாராக தான் வரும், அடுத்து சனிதசை மாறப்போ நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. அதே மாதிரி என்னோடய மனைவி வந்து கேட்கல. எல்கேஜி யூகேஜி 1ஆவது 2ஆவதுலாம் பார்த்தீங்கன்னா 70,000 80,000 செலவு, 1,00,000 ரூபாய்க்கு பக்கம் கட்டினேன். அதுக்கப்புறம் நான் போய் பார்த்துட்டு எப்படியா இருந்தாலும் 6ஆவது வரைக்கும் சுமாராக தான் படிக்க, 5ஆவது வரைக்கும் சின்ன ஸ்கூலில் சேர்த்தலாம், 35,000 தான் ஃபீஸ், அதில் படிக்க வச்சான். கரெக்டாக 6ஆவது கொண்டுட்டு போய் வேறு ஸ்கூலில் சேர்த்துறேன். இப்போ 7ல் இருந்து சனிதசை ஆரம்பிச்சிருச்சு, டாப்பில் வர்றான். ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சுமாராக படிப்பான். சரி, அதாவது அது கரெக்டு தானே? தசை மாற மாற படிப்பு, அதாவது தசை மாற மாற படிப்புன்றதுல இங்கே பாருங்கள், உங்களுடைய பொண்ணு வந்து தனுர் லக்னம், 2ஆம் இடத்த அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் உங்கள் பொண்ணு ஜாதத்தில் ராசி கட்டத்தில் எங்கே இருக்கார் தெரியல. புரிஞ்சுக்கங்க. அதாவது படிப்பை பற்றி அவங்க பேசுனீங்கல்ல, ஏன் நம்ம ஒரு இடத்துலேருந்து வெளியில் போகிறோம், ஏன் ஒரு இடத்துலேருந்து உள்ளார இருக்கோம் அப்படின்றதான். அப்போ இந்த படிப்பு சார்ந்த கிரகத்தோட, புரியுதுங்களா, பயணம் சார்ந்த ஒரு கிரகம் சந்திர பகவான், துண்டித்தல்னு ஒரு கிரகம் ராகு பகவான். இந்த 2ம் இருந்தால் மட்டும்தான் துண்டிக்கும், இடம் மாற்றும், பயணம் செய்து படிப்பாங்க, இல்லைன்னா படிக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் சந்திரனோட சாரத்தில், புரியுதுங்களா, அந்த 2ஆம் சனி பகவான் தொடர்பில் வரணும், அப்படி இருக்கணும். இல்லைன்னா 12ஆம் இடத்துல இருந்தால் மாற்றங்கள் உண்டாகும். இன்னொரு விஷயம், நல்ல கேள்வி தானே கேட்டார். அதாவது நம்ம செய்கிற தப்பு என்ன நல்லா புரிஞ்சுக்கங்க. படிப்பு வரலன்னு ஜோதிடத்தை குறை சொல்லாதீங்க, நவகிரகத்தை குறை சொல்லாங்க. நவகிரகத்தை மட்டும் அது மட்டும் அவதாரம் எடுத்துட்டு நம்ம யாருமே இருக்க மாட்டோம். அதாவது படிக்கக்கூடிய படிப்பு அப்படின்றது எந்த வயசில் சேர்த்துனா படிப்பு நல்லா வரும், இவ்வளவே தான். புரியுதுங்களா? இப்போ மேக்சிமம் படிப்புக்கு உண்டான கிரகம் நம்ம பொதுவான கான்செப்ட்டு மேச லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் இடம் சுக்கிர பகவான் தான் இல்லையா? அதுக்கு எண் கணிதத்தில் வாங்க, சுக்கிரனுக்கு என்ன நம்பருங்க? 6. சரியா? அந்த காலத்தில் நம்மளையெல்லாம் எந்த வயசில் கொண்டு போய் சேர்த்துனாங்க? 6 வயசு. புரியுதா? ஏன் 6 வயசில் சேர்த்துனாங்க? என்ன பயிற்சி கொடுத்து சேர்த்துனாங்க? ஏன் காதுத்தோட சொல்கிறோம்? ஞாபக சக்தி. நீங்கள் டீச்சர் சொல்லலாம், சொல்லுங்கள். ஞாபக சக்தி அதிகமாக வரும். அவங்க அடிக்கடி அந்த காதை தொட்டு தோப்பு கரணம் போடுற மாதிரி அது ஒரு பயிற்சி மாதிரி செஞ்சாங்கன்னா, அந்த சின்ன வயசுலேருந்து அந்த பயிற்சி கொடுத்தாங்கன்னா ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். சரி, இப்போது இந்த காது இருக்கு இல்லைங்களா, இந்த காதோட சிம்பிளை பாருங்கள், அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். உங்கள் காது தான், திரும்ப வேண்டாம். ஓம் அப்படின்ற பிரணவம் இருக்கும், புரியுதுங்களா? நம்ம காதை பார்த்தோன்னா ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரணவம். நம்ம வயிற்றில் கரு உருவாகுது இல்லையா, அப்போ முதல்ல உருவாகக்கூடிய உறுப்பு எதுங்க? மேக்ஸிமம் எல்லாம் ஹார்ட்டுன்னெலாம் சொல்லுவாங்க இல்லையா?
முதல்ல நமக்கு உருவாக உருப்படியே இந்த காது தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதுதான் 6 ஏன் 6 வயசில் கொண்டு போய் சேர்த்துனாங்க அப்படின்னா 6ஆம் விட பிரச்சனை. உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுப்பா, நீ 6 வயசில் போ, அடுத்து வளர்ச்சின்ற அறிவு வளர்ச்சின்ற ஒரு விஷயம் கிடைக்குன்றதுனால தான் கொண்டு போய் போட்டாங்க. 5ங்க புதனுக்கு அறிவு சார்ந்த கிரகம், 6ங்க பணங்க, அதனால தான் 6 வயசில். ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம குறை சொல்ல கிடையாதுங்க. ஏன்னா குழந்தைங்களோட பாதுகாப்பு, குழந்தைங்களோட வளர்ச்சி, குழந்தைங்களோட அறிவு வருது 2.5 வயசில் கொண்டு போய் எதில் போடுறோம், ப்ரீகேஜியில் 2 வயசில் ப்ரீகேஜின்றது. புரியுதுங்களா? ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் நல்லா பாருங்கள் ஆய்வில், இது அத்தனையும் அனுபவத்தினால கண்ட உண்மைகள் தான். இப்போ 95 எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? 25 வயசு 90லேருந்து 95 வயசு பிறந்தவங்க எல்லாத்துக்குமே மேக்சிமம் கல்யாணம் லேட்டு, குழந்தைங்க லேட்டு. ஏன்? செய்ய வேண்டிய பெண்கள் ருதுவானப்போ செய்ய வேண்டிய தார்மீக கடமை செய்யலை. புரியுதுங்களா? இன்னொன்று அதிகமாக படித்தது எல்லாரும் அப்போத்தான் கொண்டு போய் ஆயுத பூஜையில் சேர்த்துனாங்க. புரியுதுங்களா? அந்த ஆயுத பூஜையில் சேர்த்துனாலே பிரச்சனை தான். நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்கள். இன்றைக்கி யாராவது ஒருத்தர் நான் படித்த படிப்புக்கு பார்க்குற வேலைக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த 90லேருந்து 95 வருஷம் பிறச்சவங்களுக்கு தொழில் நல்லா இருந்தால் கல்யாணம் நடக்காது, கல்யாணம் நல்லா இருந்தால் தொழில் நடக்காது. இதுதான் காரணம். அதுக்கு முன்னாடியெல்லாம் 6 வயசில் தான் போய் படித்தோம். ஆமாவா? இவ்வளவே தான் காரணம். அப்போ நம்மளாவது இனிமேட்டு அந்த குழந்தைங்கள அதுக்கு வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது. மூளை வளர்ச்சி, எழுத்து பிடிக்க நரம்பு வளர்ச்சிலாம் இதெல்லாம் 5 வயசில் தான் அது வளரும். 2வது 3 வயசில் தான் அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா மூளையோட திறன் வந்து இயக்கும். ஒரு இடத்துல உட்காரக்கூட சுறுசுறுப்பாக ஓடி நீ என்ன செய்கிற எப்படி செய்கிறன்ற திறன் வரும். அப்போ தான் அந்த குழந்தை பொருளை போய் எடுக்கும், உடைக்கும், செய்யும், பிடிக்கும், எல்லாம் பண்ணும். நம்ம என்ன பண்ணுவோம், இது சேட்டை பண்ணுது, வா கொண்டே ஒரு இடத்துல உட்கார வைக்கலான்னு உட்கார வச்சிருது. அப்போ அதுக்கு மந்த புத்தி வந்துடுது. இவ்வளோ தான் விஷயங்கள், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவாங்கண்ணா? ரைட். அடுத்து என்ன கேள்வி? அடுத்தது ஒரு பையன் அப்பா கொண்டு போய் பெட்டில் சேர்த்திருக்காங்க. அந்த பையன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர்றான். அப்பா பொழைப்பாரா பொழைக்க மாட்டாரான்னு கேட்குறேன். அப்பாவுக்கு ஆயுசு முடியுது, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரைட். அதாவதுங்க ஆயிலை பற்றி இவர் கேட்குறாரு. ஓ, இன்னைக்கு எல்லாம் பேசுகிறதெல்லாம் கர்ம ஆயுள்காரங்க, நீங்கள் ஓட உத்திரட்டாதி நட்சத்திரம் இல்லையா, அதனால கேள்வி உண்மைதாங்க. ஆயிலை பற்றி கேட்குறான். மழையும் மகப்பேரும் மரணமும் மகேசன் என்று வேறு யாரும் அறிய முடியாது. நான் சொல்லியிருக்கேன். ஒரு நிமிஷம். அடுத்தது இது பொதுவான டாபிக். புரியுதுங்களா? நம்ம ஒருத்தர் சொல்லி இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நமக்கு கர்மா. புரியுதா? அவருக்கு ஆயுசு இருக்கும். நம்ம சில பேருக்கு சுப வார்த்தைகள் பலித்தமாகும், சில பேருக்கு அசுப வார்த்தைகள் பலித்தமாகும். மரணமே வந்தாலும் அவங்களுக்கு சொல்லக்கூடாது. புரியுதா? ஏன்னா நம்மனால அவங்க இறந்தாங்கன்ற பேர் வரவே கூடாது. பொழைச்சிக்கிடுவாங்க. அப்போ போப்பா அவங்க மனசை திடப்படுத்தி ஆட்டணும். அதாவது ஜோதிடத்தில் 2 விதம் இருக்குங்க. ஒன்று ஜோதிடம், இன்னொன்று ஜாதகம். புரியுங்களா? ஜோதிடம் அப்படின்றதுனா நல்லா தெரிஞ்சுக்கங்க, சோதனை மேலே சோதனை வந்தவன் தான் நம்மளை தேடி பார்க்க வருவான், அவன் தான் ஜோதிடன். புரியுதா? இன்னொருத்தவன் சாதகமாக எனக்கு இப்போ இது தேவை, எனக்கு இந்த வீடு வேணும், இது செய்யணுன்ற அவன் ஜாதகம். அப்போ நம்ம பேசுகிறதே 2 விதமாக பேசணும். ஒன்று ஜோதிடம் பார்க்குறவனுக்கு ஜோசியத்தை பேசணும், ஜாதகம் பார்க்குறவனுக்கு சாதகமாக பேசணும். இவ்வளவே தான். புரியுதுங்களா? இப்போ மரணமே வருது, நான் சொல்லி இறந்துட்டாங்கன்றது பெரிய விஷயங்கள் கிடையாது. இவங்கக்கிட்ட போனேன், பொழைச்சிருக்கேன் அப்படின்றத பெரிய விஷயம். கர்மா ஒருத்தர் மனிதன் இறக்கிறதுக்கு 10 பேர் காரணம். அதில் முதல் காரணம் ஜோசியர். புரியுதுங்களா? 10 காரணம் இல்லாமல் யாரும் இறக்கவே மாட்டாங்க. ரைட், சொல்லுங்கள். என்னோடய சொந்தக்காரர் கோயம்புத்தூரில் சேர்த்திருக்காங்க, மண்மங்கலத்தில் இருக்காங்க. அந்த பையன் போய் 3 பக்கம் பெரிய ஜோசியரை பார்த்தானே, கோயம்புத்தூர், கரூர், திருச்சி 3 பக்கம் போதாங்களா. 3 பக்கம் உங்கள் அப்பா வந்து ஆயில் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சுருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணேன். ஆயில் வந்து யாரும் நிர்ணயம் பண்ண முடியாது, கடவுள் கிடையாது அவங்க. நான் சொல்கிற செய்கிறேன் அப்படின்னா செய்கிறேன்னா ஈஸ்வரன் கோயிலில் கொண்டு போய் சுற்றியில் காலையில் ஒரு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ ஒரு டிஃபன் கொடுத்துட்டோம் அப்படின்னு. அவன் என்ன பண்ணால் காலையிலையும் கொடுத்தான், நைட்டும் கொடுத்தான். 24 நாள் பெட்டில் இருந்தார், எந்திரிச்சு வந்துட்டார், நல்லா நடமாடிட்டு இருக்கு. அவ்வளோதான், இதுதான். புரியுதுங்களா? இவ்வளவே தான். மரணமே வந்தாலும் நம்ம தைரியமாக திடப்படுத்தி ஆட்டணும். அவங்க கேட்கலாம் நாளைக்கு வந்து, நீங்கள் ஏன் சொல்லலை, இதோ அவங்களே கேட்டாங்க, அவங்க வீட்டுக்கார் வந்து இறந்துட்டாங்க, கீதா அவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்டிருக்காங்க, நீங்கள் இவ்வளோ ஜோசியர் கூட நெருக்கமாக இருக்கீங்க, செய்கிறீங்க, சொல்லலாமான்னு. அவங்கக்கிட்ட சொன்ன விஷயங்கள், கோவிலுக்கு போங்க, காப்பாற்றலாம். ஆனால் அதில் அவங்களுடைய என்ன சொல்ல நன்மை தீமைகளை பொறுத்து சூழல் போக முடியல. அது வந்து அதுதான் கர்மானே நம்ம சொல்லக்கூடாதுங்க. ஏன் கர்மா? ஏங்க அவர் நல்லவருங்க, அதை மீறி அவ்வளோதான். அதை மீறி போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா?
இங்கே வந்து நாங்கள் 2009 சரிங்களா, 2009 11 வரோம். மிகப்பெரிய ஒரு சொன்ன மாதிரி தான் மிகப்பெரிய கிரேட் ஜோசியர் பார்த்துட்டு என்கிட்ட ஒரு 4:30 மணிக்கு வர்றாங்க, சாயந்தரம் 4:30 மணிக்கு வர்றாங்க. அவர்கிட்ட ஒரே வார்த்தை தான், இத்தனை பேர்ட்ட நான் சொல்லி பார்த்துட்டேன், உங்ககிட்ட எனக்கு இது ஒரே கேள்வி தான் அப்படின்னாங்க. சரிங்களா, நான் அன்றைக்கி கிரகத்தை எடுத்து பார்த்துட்டு ஒரே வார்த்தை சொன்னேன், உங்கள் அப்பாவுக்கு தொண்டையில் பாதிச்சிருக்கா, ஒரே கேள்வி. கேன்சரா? ஆமான்னார். உங்கள் அப்பா இப்போ சாக மாட்டார், கிளம்புன்னு. உடனே அவர் சொன்னார், எடுத்து பார்த்துட்டு சொன்னார், இந்த ஜோசியர்கிட்ட பார்த்துட்டு எனக்கு தேதி குறிச்சிருக்காங்கன்னு. அப்போ கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை அவர் இது குறித்து கொடுத்த டேட்டு. நான் சொன்னேன், ஏன் நம்பர் நீங்கள் வாங்க வேண்டாம், உங்கள் நம்பரை கொடுங்க, நான் தரேன், உங்கள் நம்பரை எனக்கு கொடுங்க, நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு. அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை முடிச்சுட்டு 2 நாள் கழித்து நான் ஃபோன் பண்ணுறேன் அவர்கிட்ட. சார் இது மாதிரி ஜோசியர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேங்க அப்படின்னு. சொல்லுமானார், உங்கள் அப்பா எப்படி சார் இருக்கார், ஏன் நீ வந்து போட்டு தள்ள போறியான்னு கேட்டார். இப்போ நான் சொன்னேன், சார் நான் சொல்லலை, யார் இறந்துடுவாங்கன்னு சொன்னால் அவங்கள போய் உங்கள் அப்பா உயிரோட இருப்பார், 3 வருஷத்துக்கு உயிரோட இருந்தார். புரியுதுங்களா? அது மாதிரி மரணம்ன்றது கிடையவே கிடையாது. ஒருத்தர் செத்துட்டாரு சொல்கிறவர் நல்ல ஜோசியர் இல்லைங்க, செத்தவனை பொழைச்ச வச்சவன் தான் நல்ல ஜோசியர் இல்லைங்களா? ரைட், அவ்வளோதான். இப்போ நீங்களுமே நாளைக்கு படிக்கிறீங்க, செய்கிறீங்க, பார்க்குறீங்க அப்படின்னா கர்மா தெரியுதா, இப்போ நேரங்காலம் சரியில்லை, ஒரு கோவிலுக்கு போ, வழிபாடு பண்ணு, ஜெயிச்சிடலாம், அதை மட்டும் சொல்லுங்கள், போதுமானது. ரைட், போதும். மற்றபடி நீ பரிகாரம் சொல்லாத. நம்மளால் ஒரு மனிதனை எதை கொடுத்தா திருப்திப்படுத்த முடியும்? ஒரு மனிதனை என்ன கொடுத்தா திருப்திப்படுத்தலாம்? அவ்வளவே தான். அதை மனசார செய்யணும், அவ்வளவே தான். சரிங்களா? சும்மா அல்பத்தனமாலாம் செய்யவே கூடாது. நான் வந்தேன், தயிர் சாதம் வாங்கி கொடுத்தேன், தக்காளி சாதம். இன்றைக்கி மக்கள் கெட்டு போகிறாங்களே, உலகத்துக்கே சொல்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் என்னை திட்டினா கூட பரவாயில்ல, எல்லா ஜோசியரும் சேர்ந்து என்னை திட்டினா கூட பரவாயில்ல, தயவுசெய்து அன்னதானம் கொடுக்க சொல்லாதீங்க, சோம்பேறியே ஆக்காதீங்க. ஒருத்தனுக்கு வேலை இல்லையா, உனக்கு என்ன வேலை முடியுமோ ஒரு வேலைக்கு சேர்த்து விடுங்க. நீ ஒரு நாள் சோறு போட்டுருவோம், ஒரு 3 நேரம் சோறு போடுவேன், மற்ற நாட்கள்லாம் ஒருத்தருக்கு வேலைக்கு கொடுங்க. சரிங்க. சரி, இதை நம்ம ஈஸ்வரன் கோயிலை சுற்றியில் இருக்காங்களே, சாப்பாடு தருவாங்க எதிர்பார்த்துருக்காங்க, கொடுத்துருங்க. இப்போ தானே இந்த ஜோசியர்னால தானே உன் கர்மா கலையனா போப்பா, அன்னதானம் கூட 7 வயசுக்கு மேலே முடியாமல் இருக்காங்களா, வேலை ஆனால் வேலை கொடுக்கலாம், அவ்வளோ செய்யலாம். நீ 10 கஞ்சா அடிச்சுட்டு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறது? அக்கா வீட்டுக்காருக்கே சொன்னாங்க, இது மாதிரி போய் ஏலக்காய் மாலை வாங்கி போட சொல்லுங்க அப்படின்னாங்க. அந்த மாலையை போடவே எவ்வளோ கஷ்டப்பட்டோம். திருப்பி பார்த்தா அவருடைய உயிர் இந்த மாதிரி போயிட்டார், 18 வருஷம். அப்போவே நாங்கள் சரி இவ்வளோ தூரம் இருந்து இவங்க தெரிஞ்சு சொல்லாமல் விட்டாங்களே அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோம். இல்லைக்கா, நீ என்கிட்ட கேட்டிங்க தானே? ஆமாம், அதுக்கு என்ன சொன்னேன் நான்? அது சொல்ல மாட்டாங்கக்கா, சொன்னால் மன வருத்தப்படுவாங்க. ஆனால் நான் உடனே உங்களை அதை செய்ய சொன்னாலும் அவர் உயிர் நல்லபடியாக எந்திரிச்சார், டீ குடித்தார், கடைக்கு போய் திருப்பி வந்தார், டீ குடித்தார், உயிர் போயிடுச்சு. இப்போது நீங்கள் இவ்வளோ செய்கிறீங்க, முதல் நாள் போட்டு வர்றாங்க, அடுத்த நாள் இறந்துட்டு. இப்போ இவ்வளோ செய்கிறீங்க, நம்ம எப்படி புனிதப்படுத்திருக்குது நமக்கு தெரியாதுல்ல. நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன்ப்பா, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், புனிதப்படுத்திருக்கேன், இதெல்லாம் தெரியாதுல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போது சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் ஒரு தெய்வீக பக்தியில் பேசுவாங்க, பாடுவாங்க, செய்வாங்கல்ல. அது மாதிரி நம்ம வம்சத்தில் பிறந்த குழந்தைங்க யாராவது ஒருத்தட்ட ஒரு பாராட்டு, ஒரு பட்டம், ஒரு விருது வாங்கிட்டு வந்துச்சுன்னா அதுதாங்க நிவர்த்திக்கு உண்டான விஷயம். புரியுதுங்களா? இப்போது ஒரு 5 வயசு பையன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி ஸ்லோகம் சொல்கிறாங்க, செய்கிறாங்க, பண்ணுறாங்க. அது பூர்வ ஜென்மா, அவங்க நன்மை பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்மா வந்து தான் இவருக்கு வந்திருக்கும். நம்ம உடம்புக்கு தான் வயசு, சரியா? நம்ம ஆன்மாவுக்கு வயது இல்லை. இந்த ஆன்மா அலையும். ஒன்று இப்போ நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க, அதாவது கேட்குறவங்க கேட்டுக்கலாம், ஓகே, வேண்டான்னு விட்டுறலாம். இந்த இறந்து போனப்போ கர்ம காரியங்கள் சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறாங்கல்ல, அந்த காலத்தில் எத்தனை நாள் கழித்து காரியம் பண்ணாங்க? 16 நாள். குறைஞ்சபட்சம் 8 நாளும்பாங்க, சொல்லுவாங்களா 8. அப்போ 8ன்றது தீராத ஒரு பிரச்சனை தீரணுன்றதா. இன்றைக்கி என்ன பண்ணுறோம் நம்ம? அப்போ அது யார் காரணம்? இதெல்லாம் வந்து எப்பயுமே 16 தான். 16. நீங்கள் இருங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? கேரளாக்காரங்க. அங்கேயே இருந்தாலுமே இங்கே இருந்தாலுமே செய்கிற முறை கரெக்டாக சரிங்களா? அதனால தானே கேரளா இன்னமும் செல்வ செழிப்போடு இருக்குது. ஆமாவா? ரைட், உண்மை அதுதான். யார் எதுவாக இருந்தாலும் சரி, கர்ம காரியங்கள் அது பொருளாதாரன்றதில் நமக்கு வேலை இருக்கலாம், தப்பே இல்லை. உங்கள் அப்பன் செத்து போனால் உங்கள் அம்மா செத்து போ, ஒரு நாள் ஒதுக்குறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதில் கோடி ரூபாய் சம்பாதிச்சிட போகிறோமா? ஆனால் இங்கே 30 நாள் தீட்டுங்கிறீங்க, அது வேஸ்ட்டு. உண்மை 16 நாள் தான். 16ஆம் நாள் பண்ணிட்டீங்கன்னா அது அத்தனையும் நிவர்த்தி, சரிங்களா? ஏன் 16 நாள்? 15 தான் திதி, புரியுதுங்களா? அந்த 15 திதி முடிச்சுட்டா 16ஆம் நாள் நம்ம நல்ல வாழ்க்கை வாழலாம், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. வளர்பிறை தேய்பிறை இதோட முடிஞ்சுது. செஞ்சுருங்க. உடன்பால் உடன் செஞ்சவங்களோட வாழ்க்கையும் இதுதான் இருக்கும்.
நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நம்ம நல்லா வாழ்கிறோமா கெட்ட வாழ்கிறோமா எப்படியெல்லாம் தெரியாது. இந்த இறந்து போனப்போ சடங்குன்னு ஒன்று இருக்கும், சம்பிரதாயம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு எல்லா பணிவிடைகளும், உதாரணத்துக்கு இறந்தவங்களுக்கு அந்த நீர்மாலைன்னு ஒன்று சொல்லுவாங்களா, அடுத்து செய்ய வேண்டிய தார்மீக கடம் குளிக்க வச்சு எண்ணெய் வச்சு செய்கிறாங்களா, இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டாலே அவங்க நல்ல கர்மாவை. ரைட், விபத்தில் இறந்து போகிறான், வேறு ஊரில் இறந்து போகிறாங்க, ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க, குளிக்க வைக்கிறாங்களா, அதுதான் கெட்ட கர்மா. புரியுதா? இதுதாங்க கர்மா. நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் கர்மாவை போய் தேடிட்டு அலையிறோம். இதில் அதே மாதிரி இன்னொன்று, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இன்றைக்கி எல்லாருமே கொண்டு வந்து சவப்பெட்டியில் வைக்கிறீங்க. புரிஞ்சுதா? அதுவே தப்பு. அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போய் அது வாஷ் பண்ணுறானா செய்கிறானா எதில் இருந்தானே தெரியும். அதை கொண்டு வந்து நீ பாதுகாக்கணும், வைரஸ் வந்துடக்கூடாது. எவனோ செத்த பெட்டியை எவனோ வச்சுருப்பான், அதை கொண்டு வந்து ஓ வீட்டில் வச்சு போகிறதுக்கு உங்கள் அப்பா தானே, உங்கள் அம்மா தானே, உங்கள் பாட்டன் தானே, இதில் என்ன வந்துடும்? அன்னைக்கு வச்சு அன்னைக்கு எடுக்க போகிற, எதுக்கு 2 நாள் வச்சுட்ருக்க? 2 நாளுக்கு வச்சாலும் அது தப்பு தான். உயிரோடு இருக்கப்போ நம்ம ஒன்றும் செய்யாமல் செத்ததுக்கு அப்புறம் இத்தனை பாதுகாத்து செஞ்சு என்ன பிரயோஜனம்? சூரிய உதிக்கிறதுக்குள்ளே இறந்துட்டார்னா சூரிய மறையதுக்குள்ளே இறந்து உங்களுக்கு கர்ம காரியங்கள் பண்ணிடணுங்க. அதுதான் முறை. அதான் இன்றைக்கி சூரிய எப்போ இருந்தாலும் நைட்டே இருந்தாலும் அடுத்த நாள் சூரிய மறையதுக்குள்ளே செஞ்சிடணும். இதுதான் முறை. இந்த முறையை யாரும் செய்யறது கிடையாது. எல்லாம் விட்டு போட்டு நவகிரகம் வந்துருச்சு, ஹோமம் பண்ணேன், அதை பண்ணேன், முன்னோர்கள் செஞ்ச கர்மா போய் கழிச்சுட்டுவான்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து எல்லாருமே அவங்க செய்யக்கூடிய கர்ம காரியத்தை கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க. இதை செஞ்சிங்கனாலே போதுமானது. அதில் ராகு இருந்தால் எப்படி? 9வது கட்டம் அப்படின்றது பாக்கியம். இப்போ உங்களுக்கு பூர்வீகம் அப்படின்றது 5வது இடத்துல ராகு இருந்தால் அது என்ன? 9ஆம் இடம் பாக்கியம். புரியுதுங்களா? இப்போ பாக்கியன்றது நல்லவர் தான். 9 தந்தை, அதில் போய் ராகு உட்காந்துருக்காரு. பாட்டனார் முப்பாட்டனார் செஞ்ச பாக்கியங்கள் அதில் கிடைக்கும். வைராக்கியத்தோடு வாழ்ந்திருப்பாங்க. அவங்க பேர் சொன்னால் 10 பேருக்கு உலகத்துக்கே தெரியும். அந்த பேரும் புகழும் உள்ளவங்களுக்கு தான் 9ல் ராகு, பாக்கியத்தில் ராகு. அது தோஷம் இல்லை. அப்போ இந்த குழந்தையோட அப்பாவோ பாட்டனாரோ முப்பாட்டனாரோ இந்த உலகத்தில் பேர், அவங்க ஊரில் பேர் சொல்கிற அளவுக்கு தெரிஞ்சிருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க. அதோட பாக்கியம் தான் கிடைக்கும். கட்டாயம் கிடைக்கும், வரவே நல்லாவே கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் ராகு உட்கார்றது நல்லா இருக்கும். அது ஞானத்தை கொடுக்கும், ஞானக்காரகன். ஆண்களுக்கு வீரியம் செவ்வாங்கிறீங்க, அந்த செவ்வாயில் வேற ஒரு கிரகம் உட்காந்தா அதுதான் பாதிக்குமா? செவ்வாய் கிடையாது, செவ்வாய் நட்சத்திரம் அப்படிதான் இருக்கணும். செவ்வாய் பகவான் வந்து குரு சாரத்தில் இருந்தால் நல்லா இருப்பார், சூரியன் சாரத்தில் இருந்தால் சந்திரன். செவ்வாய் வந்து சுய நட்சத்திரத்தில் பொறுத்து 3ஆம் இடத்துல இருந்தால் தான் வீரியம் குறைவு. இப்போ ஒன்றுமே வேண்டாம், புதன் இருக்காரு, புதன் போய் செவ்வாய் மிருகசீரில் உட்காந்துருந்தா வீரியத்தன்மை இருக்காது நட்சத்திரத்தில். புதன் பகவான் வந்து பாவகத்தில் வீரிய ஸ்தானத்தில் போய் வேறு செவ்வாவுடைய சாரத்தில் வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த வீரியத்தன்மை கிடைக்காது. அவ்வளோதான். செவ்வாய்க்கு எது இப்படி சேர்க்கை இருந்தாலும் சேர்க்கை இருந்தால் ஒன்றும் பண்ணாது. அது என்னென்னா, இப்போ செவ்வாய் வந்து யுத்தக்காரகன், அவர் எப்போ பண்ணாலும் சண்டை சச்சரவு போராட்டம். அப்போ அவர் எங்கே போராட்டம் பண்ணுவார்? நல்ல காரியத்துக்காக போராட்டம் பண்ணுவார். ஞானம் நல்ல காரியம் சுப நிகழ்ச்சிக்காக அவர் போராட்டம் பண்ணுவார். மற்றபடி ஒன்றும் இல்லை. நவகிரகங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல கிரகங்க, சரிங்களா? அதில் பாவர்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. பாவர் எதற்காக? இவர் இந்த செயலை செய்வார், மெதுவாக செய்வார், போவார், அதுதான். மற்றபடி யாருமே யாருக்கும் பகையும் கிடையாது, விரோதமும் கிடையாது. எல்லாமே நல்லவங்க தான், வாழ வைக்கிறதுக்கு தான் இருக்காங்க. குரு சனி சேர்க்கை வந்து பிரம்மகத்தி தோஷம்னு சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியும், ஆனால் சொல்கிறது அதாவது இங்கே பாருங்க, குருவும் சனி பகவானும் சேர்ந்தா பிரம்மகத்தி தோஷம், அது கரெக்டு. புரியுதுங்களா? இப்போது நம்ம எல்லாருமே பார்த்துக்கங்க, தெரிஞ்சுக்கிறது தான். கருவை களைச்சிட்றாங்களா, சரிங்களா? அந்த காலத்தில் 12 குழந்தைங்கள் இருந்துச்சு. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்களாம் அவ்வளோ வச்சுப்போமே, புரியுதுங்களா? எங்கள் அப்பா தாத்தா கூட பிறந்தவங்கன்னு வச்சுக்கலாம். எங்கள் அப்பா கூட பிறந்தவங்கள ஒரு 5 இருந்தது. இன்றைக்கி நாங்களாம் 1 2 தான் பெற்றிருக்கோம். அப்போ என்னென்னா, இந்த தெரிஞ்சு இந்த குழந்தைய கொண்டு போய் கலைக்கிறோம் பாருங்கள், அதுதான் பிரம்மகத்தி தோஷம். தெரிஞ்சு ஒரு தவறு செய்கிற பாருங்கள், அதுதான். அது குழந்தைய மட்டும் கலைக்கிறது கிடையாது, புரியுதா? தெரிஞ்சே ஒரு தவறு, இது நல்லா தப்புன்னு தெரியுது. இப்போ எனக்கு 1 லட்ச ரூபா பணம் வேணும், என்கிட்ட ஒரு கிளைண்ட் வர்றாங்க, எனக்கு தேவை, அவனை நான் ஏமாற்றி பயமுடுத்தி 1 லட்ச ரூபா பணம் சம்பாதிச்சிடணும், அதுதான் இப்போ பிரம்மகத்தி தோஷம். முன்னோர்கள் செஞ்சுருந்தா அது நமக்கு அது வரும். முன்னோர்கள் செஞ்சிருந்தான்னு இல்லை, அந்த தோஷத்துக்கு உண்டான விவசாயம். தெரிஞ்சு ஒரு தவறு செய்யற பாருங்க, யாராவது தெரிஞ்சு ஒரு தவறு செஞ்சா நமக்கு வந்திருக்குல்ல, நீங்க அதை நிவர்த்தி பண்ண போறீங்க. அப்ப தப்புன்னு தெரிஞ்சு அதை செய்யாம இருக்கணும்.
அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு இருக்கும். வந்ததுக்கு என்ன பண்ணுற, கிரகங்கள் சேர்க்கையை நம்ம மாற்ற முடியாதுல்ல. இப்போ கரு உருவாயிடுச்சு சரியா, இந்த கரு அழைச்சிடலான்னு முடிவு பண்ணுறீங்க, அழைக்க அது இருந்துட்டு போகணும் விடுறீங்களா, அதுதான் நிவர்த்தி. புரியுதுங்களா? குருன்னா குழந்தைமா, சனிப்பவன்னா கருமாமா, குழந்தைய கலைக்கிறமா, அதுதான் இருந்துட்டு போட்டோம். 2 குழந்தை தான், 3ஆவதா ஒரு குழந்தை உருவாயிடுச்சு, எனக்கு பொருளாதாரம் பத்தலை, நான் போய் கலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது கலைக்காதீங்க, இருந்துட்டு போதா விட்டுடுங்க. இல்லை அந்த தோஷத்தை வந்து இப்போ திருவடிமரு இல்லை பசு மாடு இருக்குல்ல கண்ணுக்குட்டியோட வாங்கி நம்ம வீட்டில் வச்சு ஒரு 48 நாளைக்கு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி அதாவது ஈஸ்வரன் கோயில் ஒரு ஐயர் இருக்காருல்ல, நம்ம ஈஸ்வரன் கோயிலில் வேணால் பட்டிக்காட்டில் கிராமப்புறத்தில் வாழ்வாதாரங்களும் இல்லாமல் ஒரு ஐயர் இருக்காரு, அந்த ஐயர் கூட கொடுத்து தானமாக கொடுத்துரும். 48 நாள் பூஜை பண்ணணும். அது என்ன, இப்போ கல்யாணம் ஆகாதவங்களா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த தோஷத்தை வந்து பசுமாட்டை வாங்கிட்டு வந்து குறைஞ்சது நம்ம வீட்டில் 3 வருடங்கள் அல்லது 1 வருடங்களாவது வளர்த்தணும். வளர்த்தி முடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த பசுமாடு கண்ணு போட்டதுக்கப்புறம் அந்த பசுமாட்டுக்கு தேவையான உணவு சரிங்களா, அதெல்லாம் வச்சு கொண்டு போய் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா இந்த பிரம்ம கத்தி தோஷம் நிவர்த்தி. இப்போ திருவிடைமருதூர் இந்த மாதிரி போக சொல்கிறாங்கல்ல, போகலாம். நீங்கள் கொடுத்துட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டு வாங்க. எந்த ஐயரும் பசுமாட்டை வாங்க மாட்டேங்கிறாங்க. ஐயருக்கு இல்லைக்கா, இல்லைங்க இப்போ முந்தானியத்து நாங்கள் கண்ணுக்குட்டி கொடுத்தோம், இல்லை முந்தானியத்து கண்ணுக்குட்டி கொடுக்குறோனோ நாங்கள் அதை வாங்கி என்ன பண்ண போகிறோம், காசாக கொடுத்துருவோம். அவ்வளோதான். இங்கே பாருங்க, கோயிலில் கொடுக்கலாங்க்கா, ஐயர்கிட்டலாம் கொடுக்காதீங்கக்கா. வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்காங்கல்ல, பிழைக்க கூட வழி இல்லைன்னு இருக்காங்கல்ல, அவ்வளோ. அதனால மாட்டேங்கிறாங்க, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்களுக்கு கொண்டே கொடுத்துருங்க. இல்லை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 99, 2000 இதில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே குரு சனி சேர்க்கை இருக்கு. நிறைய பேத்துக்கு நான் பார்த்துட்டேன் ஜாதகத்தை. ஏங்க அது வருட கிரகங்களுங்க, குரு வந்து 1 வருஷத்துக்கு ஒரு தடவை நேர்வாரு, சனிக்குவான் 2 வருஷத்துக்கு வருவாரு. அதனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு ஒரு தடவை, 24 வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 18 வருஷத்துக்கு தடவை இந்த சேர்க்கைகள் வரும். அதனால ஒன்றும் பிரச்சனை இருந்தா 7-8 ஜாதகம் பார்த்துட்டேன், எல்லாத்துலேயும் குரு சனி, அதெல்லாம் அந்த வருஷத்துல அதான் இந்த வருஷத்துல பிறந்தா இப்படிதான் வரும். நீங்கள் ஒன்றுமே வேண்டாம். 1976, 77, 78, 79, 80, 81 சரிங்களா, இந்த வருஷத்தில் பிறந்தவங்க நீங்கள் வேணால் பாருங்கள். ஒன்னே திருமணம் லேட்டு, இல்லைன்னா குழந்தைங்களால பிரச்சனை, இல்லைன்னா வருமானம் இல்லை, இது போராடிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனால் அவங்க சூசைட் கூட அட்டன் பண்ணுவாங்க, அது கூட தோற்று போயிடும். அட இந்த மனுஷனாக பிறந்ததே எதுக்கு, இது கூட நம்மளால முடியலையா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் தான் வருட பலன் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? காளையுத்தி, சித்தார்த்தி, ரௌத்ரி, ருத்ரகாரி, துந்துபி, துன்மதி இந்த வருஷத்தில் பிறந்தவங்க யாருக்குமே திருமண வாழ்க்கை சிறப்புகள் இல்லை. விட்டு கொடுத்து போயிட வேண்டியதுதான். சரி சேர்க்கை எனக்கு 80 எனக்கு இருக்கு, உங்களுக்கு 80 அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு சிம்மத்திலையா கண்ணிலைங்களா? சிம்மத்தில். அவ்வளோதான். வீட்டுக்காரனால பிரயோஜனம் இல்லை, விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். 7ஆம் இடம், அதாவது பேர் இருக்கும், புகழ் இருக்கும், ஆனால் செல்வாக்கு அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்காது. நீங்கள் கேட்குறீங்க மேடம், ஒருத்தருக்கு வந்து குலதெய்வமே தெரியல, சென்னையில் இருக்காங்க, இல்லை லண்டனில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, நம்மளே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஏன்னா குலதெய்வ கோயில் என்னன்னு கேட்குறாங்க, சொல்ல முடியுமா அவங்களுக்கு? தாராளமாக சொல்லலாம். அதாவது குலதெய்வம் அப்படின்றது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம முன்னோர்களை ஏதோ ஒரு விஷயத்துக்காக தெய்வத்துக்கு நீதிமான் போராடி இறந்துருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் அந்த வீரப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லத்தங்கா கதைன்னு கேள்விப்பட்டிருக்கமா, அந்த மாதிரி தான் பொன்னர் சங்கர், அந்த மாதிரி உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அந்த மாதிரி அவங்க உண்மையாலுமே நீதிக்காக நேர்மைக்காக இருப்பாங்க. நல்லா ஃபஸ்ட்டு இந்த குலதெய்வம் வந்து கொடிமரம் இருக்கும்ல, அது யாருக்குமே குலதெய்வமாக வராது. புரியுதுங்களா? நான் திருப்பதியை கும்பிட்றேன், பழனி முருகனை கும்பிட்றேன், வெங்கடாஜலபதியை கும்பிட்றேன், ஐயர்மலையை கும்பிட்றேன், அது யாருக்குமே வராது. புரியுதுங்களா? நம்ம குலதெய்வங்களுக்கு மேக்சிமம் உருவம் இருக்காது, இல்லைன்னா கொடிமரம் இல்லாத தெய்வங்கள் தான் உங்களுக்கு குலதெய்வமாக வரும். புரியுதுங்களா? இப்போ அவங்களுக்கு தாராளமாக கண்டுபிடிக்கலாம். அதாவது யாருக்கு குலதெய்வம் தெரியலேன்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுக்கங்க. மாற்று இனத்தில் கல்யாணம் பண்ணுறாங்கல்ல, ஓடி போய் கல்யாணம் பண்ணுறாங்கல்ல, இந்த அப்பா அம்மாவை அழுக விட்டுட்டு கொல்லி வைக்காமல் போகிறாங்கன்னு சொன்ன அவங்களுக்கு தான் குலதெய்வமே தெரியாமல் போகும். புரியுதுங்களா? மீதி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதுமான. அது எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுதான் சொன்னேனே உங்களுக்கு, எத்தனாம் இடம்? 5ஆம் இடம். குலதெய்வத்துக்கு 5ஆம் இடம். புரியுதுங்களா? 5ஆம் இடம் தான். 5ஆம் இடத்து அதிபதி நல்லா 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா பக்கத்திலே இருக்கு, 4 இருந்தோட பக்கத்திலே இருக்கு, உங்கள் வீடு பக்கத்திலே இருக்கு. இப்போ 7 கட்டத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா தூரத்தில் இருக்குது, அவ்வளோதான். புரியுதுங்களா? அதில் சனி பகவான், ராகு, கேதுகள் இருந்ததுன்னா காவல் தெய்வமாக வருவாங்க. காவல் சனி பகவான், ராகு, கேது 5க்கு உண்டான பாவகத்துக்கு அதிபதி ராகு கேது தொடர்பில் இருந்தாங்கன்னா
காவல் தெய்வமாக வருவாங்க. இவங்கள் தான், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. சரியா, தாராளமாக சொல்லலாம், சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். இப்போ கேது வந்து மோட்சத்தை கொடுக்குறாங்க 5ஆம் இடத்துல இருந்தால் அவங்க பூர்வ புண்ணியம் இது வந்து மோட்சத்துக்கு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 5ஆம் இடத்துல கேது இருக்குது, கேது மட்டுமே இருக்கு. 5ஆம் இடத்துல வந்து கேது மட்டும் இருந்தால் நம்ம மோட்சத்துக்கு போக மாட்டாங்கம்மா. மொத்தம் வந்து 12 ராசி இல்லைங்களா, இந்த 12 ராசியை நம்ம பிரிக்கிறாங்க. தர்ம திரிகோணம், கர்ம திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம்னு பிரிக்கிறாங்க. அப்போது இந்த லக்னத்துக்கும் அந்த 5வது வீக்கு தொடர்பில் வந்தால் தான் மோட்சத்துக்கு போவாங்க. மீன லக்னம். 5ஆம் இடத்து அதிபதி யாரு? சந்திரன். எங்கே வராரு? சந்திரனோட கேது தொடர்பில் இருக்கா? சந்திரன் தான் 2ஆம் இடத்துல. இல்லைம்மா, நீங்கள் கேட்டிங்களா 5ல் கேது இருக்குன்னு கேட்டிங்களே, 5ல் கேது நீங்களா? சந்திரனோட இருக்கு. அப்போ அந்த கேது சந்திரனுடைய சாரத்தில் வராரா? வரலையே. அங்கெங்கே சந்திரன் சாரா இருக்குது, கடகராசியில் எங்கே சந்திரன் சாரா இருக்குது? அப்போ இல்லையே. அவங்க எப்படி மோட்சத்துக்கு போவாங்க? நான் மோட்சன்றது இன்னொரு விஷயம், சரிங்களா? நான் எதை தேடி போகிறேன்? ஞானத்தை தேடி போகிறேன், அதுதான் கிடைக்கும். மோட்சன்றது அதெல்லாம் நமக்கெல்லாம் இன்றைக்கி இருக்கான்றதான் தெரியல. நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் அது லைவில் வர்றப்போ பார்த்தோம் அப்படின்னா கம்மி தான். நான் ஞானத்தை தேடி போனேன்னா எனக்கு அதுதானே மோட்சம். இப்போது மோட்சன்ற உங்களோட எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சாப்பாடு இருக்குது, சாப்பாடு கூட வேண்டாம். கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. நீங்கள் யாராவது கடவுளை பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கோம், மனித உருவத்தில் பார்க்கலாம். ஏதோ ஒரு மனித உருவத்தில் கடவுள் வருவார், அந்த மாதிரி செய்வார்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி அவர் வந்து ஏதாவது ஒரு உருவத்தில் வருவார் செய்வார்னு சொல்லியிருக்காங்க. நம்மளாம் யார் கடவுளாக சொல்லுவோங்க? மேக்சிமம் குழந்தைகளை சொல்லுவோம். அம்மா அப்பா, மெயின் அம்மா அப்பா. மருத்துவர். புரியுதா? ஏன் மருத்துவரை வந்து கடவுளோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க? கடைசி நேரத்தில் அவர் உயிரை காப்பாற்ற. அப்படிலாம் இல்லை, அவரும் கொல்றவரெல்லாம் இருக்காரு. இல்லை, இருந்தாலும் கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளை யாருமே பார்த்ததில்லை, ஒரே ஒரு அந்த உணர்தல் மட்டும்தான், சரிங்களா? அதாவது இதெல்லாம் புராணத்தில் தான் படித்ததா, உண்மைதான். ஒருத்தர் வந்து அந்தனர், சரிங்களா? அவர் நல்லா சிவபெருமானுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த டிஃபன் பாக்ஸில் எப்போ அது கோயில் பக்கத்திலே இருக்குது. அவர் அங்கே சாமி கும்பிட வர்றவங்களுக்குலாம் யோசனை, இந்த ஐயர் பூஜை பண்ணுறாரு, இந்த டிஃபன் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு அவர் பார்க்கணும் ரொம்ப ஆசை. இவர் சொல்லுவார், அது ஒன்றும் இல்லைடா, நீங்கள்லாம் பார்த்தா இருக்க மாட்டீங்க, திட்டுவீங்கன்னு. கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, மன வருத்தம், ஏய் காட்டுவேன், ஆனால் திருப்பி என்னை திட்டக்கூடாது அப்படின்றார். சரியா? அதாவது வேதத்தில் மும்மலம் சொல்கிறோமா? என்னென்ன மலங்கண்ணா? ஆன்மா, கண்மா, ஆணவம், இதுதான் மலம். புரியுதுங்களா? நம்ம உடம்பு கழிவு கிடையாது, புரியுதா? அவர் உடம்பு கழிவு டிஃபன் பாக்ஸை வச்சுருந்தார். பார்த்த உடனே சீ கர்மோன்னாராம். அப்போ அவர் கேட்டாராம், ஏன் சீ கர்மம் சொல்கிற அப்படின்னு. இதை போய் யாராவது வச்சுருப்பாங்களா? உன்னோட கழிவு தானடா, இதில் வச்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது? புரியுதுங்களா? அதை வச்சுக்கிட்டே எவ்வளோ சோறு சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டாங்க. சில பேர் அந்த பேர் கொட்டா கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த பொண்ணு அப்படி தான், பாத்ரூம் சொன்னோடனே சாப்பிட்டு சாப்பாட்டை கை கழுவிடுச்சு. மருத்துவர் போய் பாருங்கள், அந்த இடத்துல வைத்தால போகும், அருவருப்பே பார்க்க மாட்டார். கையை கழுவிட்டு வந்து அந்த இடத்துல சோத்துட்டு ஓடுவார். பார்த்துருக்கீங்களா? அவர் தாங்க கடவுள். நம்மெல்லாம் கடவுளா? இப்போ நீங்கள் வந்து எனக்கு உதவி பண்ணால் நீங்கள் கடவுளா? கிடையவே கிடையாது. அதனால தான் மருத்துவரை கடவுளோடு ஒப்பிட்டுருக்காங்க. சரிங்களா? மலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அருவருப்பு இல்லாமல் ஒருத்தன் செய்கிறா பாருங்கள், அவர் தான் கடவுளுக்கு ஒப்பானவர். உதவி பண்ணுறாங்கல்ல ஆபத்தில், யார் வந்து உதவி பண்ணுவாங்க? நல்லவங்களா? கட்டாயம் கிடையாது. புரியுங்களா? நம்மளை விட கீழ்ப்பட்ட நிலைமையில் இருக்காங்கல்ல, அவங்க தான் கடவுள். சரிங்களா? கடவுளை எங்கே தெரியும்? எங்கே பார்த்துருக்குறோம்? கோயிலில் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கோயிலில் நம்ம கண்ணில் இருக்காருங்க. புரியுதா? உன் கண்ணில் இருக்காரு, உன்னுள்ளே நான் இருக்கேன். நீ ஏன் அவரை போய் தேடுற? ஒரு பேப்பரில் சைன் போடணும், எனக்கு இன்றைக்கி வேலைக்கு ஆர்டர் வந்துருச்சு, இந்த கையெழுத்து பேனா எழுதவே மாட்டேங்குது. புரியுதுங்களா? யாரோ ஒருத்தர் வந்து போடுறாருல, அதில் இந்த கண்ணால் பார்த்துட்டேன், இதுதான் கடவுள். இந்த கண்ணு தான் கடவுள். ஒரு மனுஷன் இறந்துடுறாருல, இறந்த உடனே என்ன பார்க்குறோம்? பார்த்து அவருடைய மரணம் எப்படி போகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அவ்வளோதான். ஏன் கண்ணை பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க? அந்த கருவிழி அசையாதுமா, நில கொத்தி இருக்கும். புரியுதுங்களா? அதுதான். அப்போ நம்மக்கிட்ட தான் கடவுள் இருக்கார். கண்ணு தான் கடவுள், வேறு எதுவுமே கிடையாது. இந்த கண்ணு தானே ஒரு பொருளை பார்த்து நல்லதுன்னு ரசிக்குது, அதே பொருள் நல்லதுன்னு கெடுதலாக இருக்குது. இப்போ நமக்குள்ளே தானே.
வேறு எங்கே போய் தேடுறது? நம்மளே கடவுள் தானே, இவ்வளோதானே. நம்ம கோயிலுக்கு போகலாமா? போகலாம். எதற்காக? நம்மளால் என்ன முடியுமோ அதுதான். சரிங்களா? வேறு என்ன சந்தேகம்? பரிகாரம் 2 பரிகாரம் சொல்கிறாங்களே பிறகு ஜாதகங்கள், சில பேர் வாழ்வியல் பரிகாரம்னு சொல்கிறாங்க. வாழ்வியல் பரிகாரமா? சரி, என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா வாழ்வியல்? ரைட்டு. அது ஒத்து வருமா இல்லை கிரக பரிகாரம் ஒத்து வருமா? அதாவதுங்க, ஃபஸ்ட்டு பரிகாரம்னு சொல்கிறதே தப்பு, புரியுதுங்களா? இது அந்த காலத்தில் என்ன தெரியுமா செஞ்சாங்க? பண்டமாற்று முறைன்னு வச்சுருந்தாங்க. என்கிட்ட ஒரு பொருள் இல்லைப்பா, நீ ஒரு பொருளை கொடு, நான் இந்த பொருளை வாங்கிக்கிறேன், அதுதான் பரிகாரம். இன்றைக்கி என்ன சொன்னாங்க? பணத்துக்காக, தேவைக்காக பரிகாரம். இவர் சொன்னார் வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிகம், லொட்டு லொசுக்கு, அது பண்டமாற்று முறை. எனக்கு ஒருத்தர் சொன்னார், சொல்கிறேன். எனக்கு அஷ்டமச்சனி நடந்தது கடகராசிக்கு. அதுக்கு திருச்சியில் அந்த ஓயா மாதிரி சுடுகாடு, அங்கே போய் 8 பொருள் 8 பொருள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, என்னென்ன நல்லெண்ணெய், செருப்பு, அது கருப்பு செருப்பு, ஆமாம், துண்டு, துணியும் கருப்பு தான். அப்புறம் இது தண்ணி கேன் ஒன்று, டிஃபன் ஒரு பொட்டினா, மொத்தம் 8 பொருள் கொடுத்துட்டு 8 பொருள் கொடுத்தது இல்லாமல் மொட்டை அடிக்க வச்சு விட்டாங்க. மொட்டை அடிச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே தான் இருந்துட்டு இருந்தோம். ஆனால் எந்த இதுவும் நடக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதாவதுங்க, வாழ்வியல் பரிகாரம் அப்படின்றதுனா நம்ம நடைமுறைக்கு அன்னைக்கு தேவைகளுக்கு நிவர்த்தி பண்ணுறதான். அதாவது பரிகாரன்ற ஒரு விஷயம் எப்போதுமே கிடையாது. அதை நீங்கள் பயன்படுத்தவும் வேணாம், பேசவும் வேண்டாம். கரெக்டாக செய்ய வேண்டியதை செஞ்சிங்கனாலே போதுமானது. அதாவது நம்ம எப்படி நம்மளை அறியாமையே செய்வோம், புரியுதுங்களா? மேக்ஸிமம் இந்த குழந்தை பிறந்துட்டு பாருங்க, அது ஒரு 5 மாதத்தில், 7 மாதத்தில், 9 மாதத்தில் செய்கிறாங்களா? பரிகாரன்றது மொட்டை அடிக்கிறதா. எதுக்காக பண்ணுவோம்? அதை வேண்டுதல் வச்சு பண்ணுவோம். அப்புறம் அதாவதுங்க, ஒன்று முதல் குழந்தை பிறந்த மொட்டைன்னு அடிச்சிருவாங்க, புரியுதுங்களா? அது ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னா, யாருடைய ஆன்மா அது நம்ம குடம்புல வந்துருச்சு, அது இதோட நிவர்த்தி ஆயிரும், இனி நமக்கு அது வருதுன்னு சொல்கிறது அந்த மொட்டை அடிப்பாங்க, புரியுதுங்களா? அடுத்து மேக்ஸிமம் கர்ம காரியங்கள் ஆச்சுன்னா மொட்டை போட்டுக்கிறாங்க. நோயோட தாக்கம் தீர்ந்துச்சுன்னா மொட்டை போடுவாங்க. நல்லவே வேணாது, நல்லா இருக்கு, எனக்கு சொத்து கிடச்சுன்னு போய் ஒருத்தனா கோயிலில் மொட்டை போடுறாங்களா? கிடையாது இல்லை. அப்புறம் அதையும் சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, முடியை வெட்டிக்கிறாங்களே, ஏன் முடியை வெட்டுறாங்க அப்படின்றாங்க. இந்த முடி இருந்தால் தான் உனக்கு ஞானன்ற ஒரு விஷயம் இருக்கும், ஞானம் இல்லைன்னா வராது. நீங்கள் முடியை எடுத்துகிட்டு பாருங்கள், நமக்கு அது ஒரு மாதிரி ஒரு விஷயங்களும் பிரதிபலிக்கும், புரியுதுங்களா? அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இப்போது இந்த குழந்தை பிறந்தமே 11 மாதத்தில் எடுக்கிறாங்கல்ல, அந்த மொட்டை அடிக்கிறத எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை விட அஸ்வினி நட்சத்திரம் வரும் இல்லையா, அஸ்வினி மக மூலம், இந்த நட்சத்திரத்தில் போய் உங்கள் குலதெய்வங்களில் மொட்டை அடிச்சிங்கனாலே அந்த குழந்தைக்கு எந்த தோஷமுமே கிடையாது. கேதுவோட சாரத்தில் ஞானக்காரகன், அதில் போய் மொட்டை அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கல்யாணம் பண்ணுறப்போ குழந்தை கிடைக்க மாட்டேங்குது, அதாவது இப்போது கல்யாணம் நடக்குது இல்லைம்மா, அப்போ அந்த கல்யாணத்தில் யார் மனசாவது வேதனைப்பட மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருக்கலாம், புரிஞ்சுதா? ஒன்று அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கலாம், அல்ல அந்த பிள்ளைக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அல்ல அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருந்து பெற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். யாரோ ஒரு மனசு புண்படுத்தி இருந்தால் அந்த பாக்கியங்கள் அவங்களுக்கு கிடைக்கல. சொல்லுவோம்ல, எங்களுக்கு எதுவுமே வேணாம், நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கோம், வாழ்கிறோன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் சொல்கிறாங்க. அந்த கல்யாணத்தில் யார் மனசு கோணாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதுமானது, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான். அப்போ அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கா அப்படின்னு பார்த்து அதற்கு எதாவது வழி பண்ணுங்க. ஒரு காரியம் செய்கிறோன்னு, ஒரு நல்ல காரியம் தான் செய்கிறோம், ஒரு தொடர்ந்து ஆரம்பிக்கும் போது ஒரு பிரார்த்தனையினால வீட்டில் டெய்லியுமே ஒரு மந்திரம் சொல்கிறது இது செய்கிறோம். ஒரு வாரம் தான் செய்கிறோம், அப்புறம் அது தடங்கள் ஆகிடுது. ஏதாவது உடல் ரீதியாகவோ ஏதாவது ஒரு காரணத்தினாலே அது தடங்களை அப்படியே தடைப்பட்டு போயிடுது. அதுக்கு காரணம் என்ன? அது உங்களுடைய என்ன சொல்லலாம், எண்ணங்கள் தான் காரணம், வேறு எதுவுமே இல்லைங்க. அதாவது ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க, நீங்கள் அதை போய் மூளையில் போய் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இவங்க சொல்லிட்டாங்க, செய்யணுமே செய்யணுமே செய்யணுமே, செஞ்சால் நல்லா இருக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிடுது. அப்போ நம்ம எப்படி செய்யணும், ஒரு விஷயம் நல்லா செய்யணும்னா, இது செஞ்சால் எனக்கு நல்லாயிருக்கு, அப்போ நான் நாள்தோறும் நான் செய்யணும் அப்படின்றப்ப அது பாசிட்டிவாக கொடுக்கும். இன்னொருத்தவங்க சொல்லி செய்கிறப்ப அது அந்த தாட் வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் மந்திரம் எதுவுமே சொல்ல வேண்டாம். நம்ம பேசுகிறோம்ல வார்த்தைகள், அதை மனசை காயப்படுத்தாமல் இருந்தாலே அதுதான் மந்திரம். இந்த நம்மளோட வாய் இருக்குல்லங்க, இது கோபுர வாசல், சொல் இருக்குல்ல, அதுதான் கடவுள். சரிங்களா? அதனால் மந்திரன்றது தெரிஞ்சு சொல்லலாம். சில பேருக்கு அந்த தப்பாக கூட வரலாம். ஒன்றுமே வேணாம். முதல் கடவுள் யாருங்க? அம்மா, அப்பா, அவ்வளோதான். உங்கள் அம்மாவை நல்லா நினச்சிக்கிட்டு ப்ரேயர் பண்ணிங்கனாலே எல்லாமே கிடைக்கும். அதை விட மந்திரம் வேறு எதுவுமே கிடையாது. அம்மா அப்பான்ற மந்திரம் தான் முதல் மந்திரம். அது இருந்தாலே போதுமா. 4 வார்த்தைகள் எப்போ பேசினாலும்
வளர்ச்சியாகவும் புகழ்ந்தும் பாராட்டுங்க. இது பண்ணாலே அது மந்திரத்துக்கு ஒப்பானது. இப்போ ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் தரேன், அந்த மந்திரத்தை நீங்கள் இன்றைக்கி 4 நாள் சொல்வீங்க. நமக்கு சிந்தனை அப்போ தான் கடனை பற்றியோ வேதனை பற்றியோ நோயை பற்றியோ வருமானத்தை அப்போ தான் வரும். இந்த மனசு கேட்காது. ஆமாம் தானே? மனசு கேட்குமா? நமக்கு பிடிச்சவங்களோட பேரை சொல்லி பாருங்கள், அது தெரியாது. இப்போ எல்லாத்துக்குமே அம்மாவை பிடிக்கும், அப்பாவை பிடிக்கும். அவங்களோட பேரை நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள், சரிங்களா? கம்பல்சரி ஒரு 48 நாளைக்கு உங்களுடைய அம்மா அப்பா உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களோட பேரை தொடர்ந்து எழுதிக்கிட்டே வாங்களேன். இந்த எழுத்துக்கு அவ்வளோ பவர், சரிங்களா? நம்ம தலையெழுத்து என்ன சொல்லுவான், என் தலையில் எழுதிட்டா பிரம்மாம்பாங்களா? சித்திரகுப்தன் என்ன பண்ணுறாரு? எழுதுறாரு. அவங்க என்னைக்காவது ஓஞ்சிருக்காங்களா? இல்லை இல்லையா? அப்போது நம்மளுடைய எழுத்து தலையெழுத்து மாற்றக்கூடிய சக்தி யாருக்குன்னா நம்மளோட பெற்றவங்களுக்கு உண்டு. அவங்களோட பேரை நீங்கள் தொடர்ந்து எழுதி பாருங்களேன். எழுதலாம். அது பேர் அழியவே அழியாது. நீங்கள் உயிரோட இருக்க வரைக்கும் அவங்க புள்ள தான். அவங்களோட பேர் நீங்கள் எழுதுங்க. நல்லா நடக்கக்கூடாத நிகழ்வுகள்லாம் நடக்கும். அவங்க உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து கூட பேசுவாங்க, உணர்வீங்க. அதெல்லாம் உணரலாம், வாய்ப்பு உண்டு. சரிங்களா? வேறு என்ன டவுட்? சரிங்க மேடம். மாரகாதிபதி தசை பாதகாதிபதி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு உண்டான கோயிலுக்கு போகலாமா போகக்கூடாது? தாராளமாக போகலாம். மாரகாதிபதி மரணத்தை கொடுக்கும், பாதகாதிபதி பாதகத்தை கொடுக்கும். இப்போ மரணம் வருதுங்க, ஒரு மனுஷனுக்கு மரணத்தை விட கொடுமை வேறு எதுவுமே கிடையாது. ஈஸியாக சாகலாம், கஷ்டப்பட்டு சாகாமல் இருக்கலாம், அவ்வளோதான். பாதகாதிபதி மாரகாதிபதி ஒரு விஷயம், புரியுதுங்களா? பாதகாதிபதி மாரகாதிபதியும் இப்போ படுத்த உடனே செத்துட்டுன்றதுக்கும் அண்ணந்தனி இல்லாமல் நான் செத்து போகிறேன்றதுக்கும் நிறைய வித்தியாசம். இந்த ஜீவன் போகவே மாட்டேங்குது, கஷ்டப்படுறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு இதுதான் காரணம். சரி, என்னோட ஜாதகம் பேசுமே, என்னோட குழந்தை ஜாதகம் பேசுமே. நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்கள் ஜாதகம் தான் பேசும், வேறு யார் ஜாதகமும் பேசாது. இப்போ நீங்கள் குழந்தை பிறந்துருச்சிங்கன்னா உங்கள் குழந்தை நீங்கள் சாப்பிட்டா உங்கள் குழந்தைக்கு வயிறு நிறைஞ்சிருமா? நமக்கு கேள்வி. இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க, உங்கள் குழந்தைக்கு வயிறு நிறைஞ்சுதா? உங்கள் குழந்தை பிறந்துச்சு, நீங்கள் ஒரு நாள் சாப்பிடாம இருங்களேன். சரி, சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்கண்ணா, நீங்கள் சாப்பிடாம இருப்பீங்களா? கிடையாது. இந்த வயிறு எப்படியோ நம்ம என்ன கஷ்டமாக நடந்தாலும் மகிழ்ச்சியாக நடந்தாலும் அது பசிக்கும் இல்லை. அதே மாதிரி தான் நம்ம ஜாதகம். நமக்கு உயிரோடு இருக்க வரைக்கும் நம்ம ஜாதகம். சில பேர் பேசுகிறாங்கன்றதெல்லாம் ஆய்வில் எடுத்துக்கவே முடியாது. அது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நம்ம தலையெழுத்து என்னைக்கு போகணும்னு விதி இருக்கும், அன்னைக்கு தான் போகும், அன்ன வரைக்கும் போகாது. நம்ம ஜாதகம் நம்மளுக்கு மட்டும் பேசலாம், நம்ம குழந்தைகளும் கேட்குமா கேட்காதுங்களா? அதாவது குழந்தைகள் இருந்தீங்கன்னா குறைஞ்சது 12 வயசுக்கு மேலே தான் சப்போர்ட் பண்ணும், புரியுதுங்களா? இப்போ காற்று வேகமாக அடிக்குது, அந்த காற்று நம்ம என்ன பண்ணணும், தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. அப்போ ஒரு படல் கட்டின மாதிரி இப்போ நமக்கு நடக்கக்கூடிய திசாபத்திகள் சுத்தமாக சரியில்லை. இப்போ இவர் கேட்ட மாதிரி மாரகாதிபதி பாதகாதிபதி திசை நடக்குதுன்னா இந்த குழந்தைக்கு பாக்கியாதிபதி பஞ்சபாதி நடந்தால் ஒன்றும் இல்லைப்பா நீ போ காப்பாற்றிப்ப சொல்லுவாங்களா? ஆக்சிடென்ட் ஆனாங்க, ஆனால் ஒரு அடி கூட இல்லைங்க, வருதா? அப்போ இது சப்போர்ட் பண்ணும், அவ்வளோதான். சப்போர்ட்டு தான், முழுசாக பேசாது. நம்ம ஜாதகத்துக்கு சப்போர்ட் 12 வயசுக்கு மேலே தான் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி கிடையாது. இந்த 1 வயசுல பார்க்குறோம் 2 வயசுல பார்க்குறோம்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த 12 வயசு வரைக்கும் அந்த குழந்தைய நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க, புரியுதுங்களா? நல்லா பார்த்துக்கிட்டா நல்ல நிகழ்வு வரும். அந்த 12 வயசுலேயே நிறைய குழந்தைங்க வேதனைப்படும் பாருங்க. அப்போ தான் நமக்கு அந்த 12 வயசுக்கு மேலே நமக்கு வேதனை வர்றது, புரியுதுங்களா? ஒரு குழந்தை பிறந்தோடனே யோகத்தை கொடுக்குதா, ஒரு குழந்தை பிறந்தோடனே கஷ்டத்தை கொடுக்குதா? நீங்கள் வேணா பாருங்கள், கன்சீவாக இருக்கும்ல, அப்போ பாருங்கள் மேக்ஸிமம் முதல் குழந்தைக்கு எல்லாம் தாங்குன்னு தாங்குவாங்க. அந்த குழந்தை வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்பனும் அம்மாவும் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடும். அதே 2வது குழந்தைக்கு பாருங்கள் கஷ்டமே, இது எங்கத்த போய் பார்க்க, அது பிறந்ததுக்கப்புறம் வளர்ச்சி, புரியுதுங்களா? அவ்வளோவே தான் வித்தியாசங்கள். அப்போது நம்ம எந்த ஒரு செயலை எதிர்பார்ப்போடு செஞ்சோம்னா அது ஏமாற்றத்தை கொடுக்கும், எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சோம்னா அது நல்ல நிகழ்வுகளை கொடுக்கும். செவ்வாதோஷம் சொல்கிறதெல்லாம் உண்மையாமா? அக்கா, செவ்வாய் தோஷம் அப்படின்றது என்னென்னா, இப்போ நான் சொன்னேன்ல 3ஆம் இடத்துல செவ்வாய் வீரியத்தில் இருந்துச்சுன்னா தப்புன்னு சொன்னோம்ல. இப்போது ஒரு ஜாதகத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது தன்னுடைய கணவருக்கு எத்தனாம் இடமா வரும்? 9ஆம் இடமா வரும், புரியுதுங்களா? அதனால தான் அது தோஷம்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2, 4, 8 இதில் இருந்தால் அதுதான், அதனால தான் இதை சொல்கிறாங்க, மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாதுக்கா. அப்போ தோசைன்றதே கிடையாதுங்க. ஒன்று தோசைனா என்ன தெரியுமா? என்ன தோசை அதை மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கிடையாதுங்க. செவ்வாய் தோஷம் அப்படின்றது என்னென்னா, ஆனா செவ்வாய்னா ஆண் கிரகமா? இப்போ மேக்ஸிமம் பொண்ணுக்கு தானே செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய் உள்ள மாப்பிள்ளையை பார்க்கணும்னு சொல்கிறாங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் தோஷம் அப்படின்றது விளக்கம், சரிங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தி தானே, இதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது இல்லையா? அப்போ ஒரு ஆடவர் போய் தன் மனைவிக்கு துரோகம் பண்ணுறாருல்ல,
அங்கே தான் ஒரு செவ்வாய் தோஷம். யார் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கணவனுக்கு துரோகம் பண்ணுறாங்களே அவங்க வீட்டில் தான் செவ்வாய் தோஷமே இருக்கும், வேறு யாருக்கும் வராது. கணவன் மனைவி துரோகம் பண்ணால் அந்த பிள்ளைங்களுக்கு செவ்வாய் தோஷம், மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணால் அவங்க பிள்ளைங்க வீட்டில் செவ்வாய் தோஷம் வேறு. அப்போ அந்த குழந்தைக்கு கணவன் கிடைக்க மாட்டார். இவ்வளவே தான், வேறு யாருக்கும் கிடையாது. மீதி எதில் இருந்தாலும் தோஷங்களே இல்லை. ஜாதகத்தில் வந்து 2 கட்டம் இருக்குது, ராசி கட்டம் ஒன்று, அம்ச கட்டம் ஒன்று. ராசி கட்டம் எதுக்கு பார்க்கணும், அம்ச கட்டம் எதுக்கு பார்க்கணும்? ராசி கட்டம்ன்றது பொதுவான பலன்கள். நமக்கு பிரச்சனை முடிவு எடுக்கணுமில்ல, தீரவே மாட்டேங்குது, இது எப்படி ஜெயிக்குமா, எனக்கு இப்போ நடக்குமா, இந்த வருஷம் நடக்குமா, அடுத்த வருஷம் நடக்குமா, இல்லை 2-3 வருஷம் கழித்து நடக்குமான்னு பார்க்குறது அம்சம். அம்சத்தில் நீங்கள் பார்த்து எடுக்கலாம். ராசியில் வந்து நம்ம சொல்ல முடியாது, பிரச்சனை எப்போ தீரும்னு கேட்குறாங்கல்ல, அது அம்சத்தில் போய் எடுக்கலாம். அப்போ அது நல்ல இடத்துல உட்காந்துச்சுன்னா ஓகே, இல்லைப்பா ரொம்ப கெட்டு போயிடுச்சுன்னா 2 வருஷம் போரு, இல்லை 3 வருஷம் போரு, அதுக்கு தான் அம்சம். திருமண வாழ்க்கைக்கு அம்சத்தை பார்த்து எடுத்துடலாம். அதே மாதிரி என்னென்ன தசை நடந்து என்னென்ன கோயிலுக்கு போகிறது எல்லா தசைக்கும் சொல்லிடுங்க. எல்லா திசையும் ஆமாம், என்ன 9 தசை தான் இருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னம் பொதுவான இது. புதன் தசைனா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், குரு தசைனா அதாவது இப்போது பொதுவான டாபிக் இவர் கேட்டிருக்காரு, திசை புத்தி நடந்தால் யார் யார் எந்தெந்த கோவிலுக்கு போகணும்னு கேட்குறாங்க. உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், மேக்ஸிமம் பிறக்கிறப்போ ஒரு திசை வரும் சரிங்களா, அந்த திசையிலேருந்து எண்ணுங்க 1 2 3 4 9 திசை தான், புரியுதுங்களா. இப்போ சூரிய திசைன்னு வச்சுக்கோங்க, 1ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா உங்கள் குலதெய்வத்தை மட்டும் கும்பிட்டுக்கங்க, புரியுங்க. இது எல்லா திசைக்கும் பொதுவான ஒரு விதிதான். லக்னத்தில் இருந்தால் உங்களுடைய மேக்சிமம் குலதெய்வம் அல்லது நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழி பண்ணுறீங்களோ அது போங்க சரிங்களா. 2ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் குடும்ப சார்ந்த உறவுகள் கும்பிடும்ல, அதுதான் இதை இப்போது ஆமாம் பொதுவாக இப்போ உங்களுக்கு நடக்குங்க. 2ஆம் இடத்து திசை, 3ஆம் இடத்து, இந்த திசையில் வந்து எது நல்ல திசை எது கெட்ட திசைன்னு பார்த்துக்கலாம். இப்போ மேக்ஸிமம் இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்து, இப்போ இன்றைக்கி நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி சரிங்களா. இப்போ சனி திசை ஓடி, இன்றைக்கி பிறக்கிறவங்க எல்லாத்துக்குமே சனி திசை தான், இது முதல் திசை தான். இப்போது இதுலேருந்து நான் இப்போ சனிக்கு அப்புறம் புதன் திசை வருதுன்னு வச்சுக்கோங்க, சனி பகவானும் புதனும் நட்பு தான், அப்போ அவருக்கு நல்லது தான் பண்ணுவார். அடுத்தது புதனுக்கு அப்புறம் கேது திசை வருது, அப்போ இந்த சனி பகவானும் கேதுவும் கெட்டவர், அவருக்கு பிரச்சனை வரும், விரக்தி வரும். கேதுன்னா ஞானம், விநாயகரை போடி பிடிச்சிக்கோங்க சரியா. இப்போ கேதுக்கு அப்புறம் சுக்கிர திசை, அப்போ சனி பகவானும் சுக்கிர பகவானும் நல்லவர் தான், 4ஆவது திசை நல்லாயிருக்கும். அடுத்து சூரிய திசை, சனி பகவானும் சூரியனும் பகை, புரியுதுங்களா. 5ஆவது திசை, ஆனால் திசை 5ஆவது திசை பிரச்சனை, 5னா குலதெய்வம் பிடிச்சிக்கோங்க சரியா. அடுத்தது சூரியனுக்கு அப்புறம் சந்திரன், இங்கே பாருங்கள், சனிலேருந்து சந்திர பகவான் 6ஆவது திசையை வராரு, அவங்க அம்மாவுக்கு கண்டத்தை கொடுக்கும், நோயை கொடுக்கும். அப்போ சந்திரன் அம்பாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிக்கோங்க. அடுத்து செவ்வாய், சனி பகவானுக்கு செவ்வாய் ஆகவே ஆகாது, விபத்து, ஓடி போய் முருகனை பிடிச்சிக்கோங்க சரிங்களா. அடுத்து சனி பகவானுக்கு ராகு திசை, சனி ராகு பரவாயில்ல நட்பு தான், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு என்னென்னா சிவபெருமானை பிடிச்சிக்கலாம், ராகு எதிரில் துர்க்கை காவல் தெய்வங்களை பிடிச்சிக்கோங்க நல்லாயிருக்கும். அப்புறம் ராகுக்கு அப்புறம் என்ன திசை, குரு திசை, சனி பகவானுக்கு குரு திசை தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சமம் தான். அப்போ சிவனை வழிபாடு பண்ணாலே போதுமானது சரிங்களா. உங்கள் ஜாதகத்தில் அது எத்தனாம் திசைன்னு பாருங்கள், 1 2 3 4 4ஆவது திசையா, 4ஆம் இடத்து அதிபதிக்கு உண்டான கோயிலை பிடிச்சிக்கோங்க நல்லாயிருக்கும். அது 6ஆக இருந்துச்சுன்னா அங்கே திசை நல்ல திசையாக இருக்கும். இப்போ ரிஷப லக்னத்துக்கு ராஜயோகம் தரக்கூடிய திசை பாக்கியாதிபதி திசை சனி பகவான், ஆனால் அவர் லக்னத்துக்கு போய் 6ல் உட்கார்ந்தாருன்னா என்ன பண்ணுவார், நோயை கொடுத்துருவார். நம்ம பேசுவார் ரிஷப லக்னத்தில் ராஜ திசை நல்லது பண்ணுவோம், ஆனால் நோயை கொடுக்கும், வம்பை கொடுக்கும், கடனை கொடுக்கும், சிறு சிறு பிரச்சனையை கொடுக்கும். இந்த 6ஆம் இடத்துல எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, 8 ஒண்ணுமே ஒரு கிரகமும் இல்லை அப்படிங்கும்போது என்ன, அந்த 6ஆம் இடத்தை விதி எங்கே போய் உட்காந்துருக்காருன்னு பாருங்க, 10ல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுங்க, தொழிலுக்காக போய் கடனை வாங்கி பிரச்சனை பண்ணுவேன், இவ்வளோ வேதான் புரியுதுங்களா. அவர் எங்கே போய் உட்காராரோ அந்த சார்ந்த நிகழ்வுனால பிரச்சனை. இங்கே பாருங்க, 2 விஷயத்தினால தாங்க ஒன்று பிரச்சனை வரும். ஒன்று நானாக போய் விழுகுவேன், இன்னொன்று என்னையை தேடி வரும். இது 2 விஷயம் தானே. 6 அப்படின்றது நானாக ஏற்படுத்திக்கிறது, 8ன்றது பார்த்துங்க எவனா ஒருத்தர் வந்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பான், இவ்வளவே தான் புரியுதுங்களா. 6 நான் தீர்த்துருவேன், நானாக போய் விழுந்துறேன், 8ஆம் இடத்து கூட்டாளி கூட சேர்ந்து போயிடுவேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைந்தது. செவிக்கும் வயிற்றுக்கும் உணவு கொடுத்து எல்லாம் நிறைவோடு அவங்கவுங்களுடைய கேள்விகளுக்கு சரியான பதில்களை சொல்லி தீர்வையும் முடிவையும் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நிறைவான ஒரு நிகழ்ச்சி. எல்லாம் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பரவாயில்ல, எல்லாத்துக்கும் முதல்ல உங்களை வந்து நான் பணிவான வழக்கம் பொறுமையாக இருந்து, சில பேருக்கு தலைவலி கூட வந்திருக்கலாம், பிரச்சனைகள் வந்திருக்கலாம், குழந்தைங்களை விட்டுட்டு வந்திருப்போம், எல்லாமே இருந்து பொறுமையாக, அதாவது நீங்கள் எல்லாம் எல்லாமே பெரியவங்க தான், அவங்களோட சின்னவங்க தான். நான் ஒரு வார்த்தை அன்புன்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள்லாம் வந்திருக்கீங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷம்தான்.
அதே மாதிரி இவ்வளோ தூரம் இன்னைக்கு காலையிலேருந்து சில நிகழ்வுகள் வந்து சின்ன சின்ன பிரச்சனையில் ஓடிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. அது சனி பவன் இல்லையா, இன்றைக்கி நட்சத்திரம் நம்ம ஆரம்பித்தது உத்திரட்டாதி நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை. அப்போ செவ்வாய்னா என்ன பண்ணும், ஒரு யுத்தம் பிரச்சனை அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சந்தித்து முதல் கருத்தரங்கத்தை வந்து நல்லபடியாக சீரும் சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் முத்துப்பாண்டி அண்ணன் அந்த சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த லைவில் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கும் நன்றி. இந்த பதிவுகள்லாம் இந்த பதிவு பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது இது யார் மனசையும் காயப்படுத்துவதற்காக இல்லைங்க. ஒன்று அவங்கவுங்களோட அனுபவத்தை மட்டும்தான் நாங்கள் பகிர்ந்திருக்கோம். இன்னும் வந்து அடுத்தடுத்து விஷயங்கள் இன்னும் நல்லதாக இன்னொரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.